அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் ஃபில் ஃபுர்கானில் மஜீத் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம இன்னைக்கு குர்ஆன் தஃப்சீர் பார்க்கல. அதுக்கு பதிலா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலி நபித்துவம் பத்தி பார்க்க போறோம். ரசூல்லா ஹாத்தமுன் நபி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். அவர் தான் நபிமார்களின் முத்திரை, அவர் தான் கடைசி, அவருக்கு அப்புறம் நபி கிடையாதுன்னு ரசூல்லா சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தபுக் போர் நடக்குது. தபுக் போருக்கு தபுக் போர் யாருக்கு எதிராக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்குலஸ்க்கு எதிராக நடந்துச்சு. ஹெர்குலஸ்க்கு எதிராக ரசூல்லா 30,000 சஹாபாக்களோட படையை திரட்டிட்டு போறாங்க. போறப்ப எல்லா போர்கள்லையும் முன்னாடி நின்று சண்டை போடுற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ரசூல்லா என்ன பண்றாங்கன்னா, மதீனாவுல பாதுகாப்புக்காண்டி விட்டுட்டு வராங்க. அப்படி விட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு நெருடலா இருக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எல்லாரும் போறாங்க போருக்கு, என்ன மட்டும் விட்டுட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு, திரும்ப வராரு. போயிட்டு இருக்க வழியிலேயே அவர் திரும்ப பின்னாடியே வந்துடுறாரு. வந்துட்டு சொல்றாரு, என்ன மட்டும் ஏன் விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாரு. நான் மட்டும் ஏன் என்னை ஏன் விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, மூசாவுக்கு ஹாரூன் எப்படியோ அதே மாதிரி நீ எனக்கு இருக்க விரும்ப மாட்டாயா அப்படின்னு கேட்குறாங்க. மூசா நபி 40 நாள் மலைக்கு போகும்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட தான் அந்த சமூகத்தை ஒப்படைச்சிட்டு போனாங்க. அதே மாதிரி நான் என்னுடைய சமூகத்தை இந்த மதீனாவை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, ஆனாலும் எனக்கு பின் எந்த நபியும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதாவது மூசாவுக்கு ஹாரூன் எப்படியோன்ற உடனே நீங்களும் நபின்னு கிடையாது, நபி கிடையாது. ஆனா மூசாவுக்கு எப்படி ஹாரூனோ அந்த மாதிரி நீங்க எனக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எல்லா இடங்கள்லயுமே ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பின்னாடி நபி கிடையாதுங்கிறத பல இடங்கள்ல ரசூல்லா சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு ரசூல்லா மௌத்தாயிட்டாங்கங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே, ரசூல்லா கிட்ட சஹாபி மாரி, அதாவது ரசூல்லாவ பார்த்த ஒரு ஆளு, அங்க ரசூல்லாட்ட இஸ்லாத்த ஏத்துக்கிட்டு போன ஒரு ஆளு தன்னைத்தானே நபின்னு சொல்லிக்கிறாரு. ரசூல்லா உயிரோட இருக்கிறப்பயே அவர் என்ன பண்றாரு, தன்னையே நபின்னு கிளைம் பண்ணிக்கிட்டு, அவருக்கு தூதரா வந்தவர், மெசேஞ்சரா வருவாங்கல்ல, மெசேஜ கன்வெர்ட் பண்றதுக்கு, அவங்களையே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கொன்னுடுறாங்க. இப்படிலாம் சம்பவம் நடக்கும்போது 3 பேர் ரசூல்லாவுக்கு பின்னாடி தன்னை நபின்னு வாதிட்டாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முசைலமா அப்படிங்கிற ஒரு ஆள். இன்னொரு ஆள் யாரு? இந்த நபர். ஒரு சஹாபியா இருந்து கலிமா சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த மாரி மாறுனவர். முசைலமா கூட கலிமா சொன்ன ஆள் தான். தன்னைத்தானே நபின்னு சொல்லிக்கிட்டான். அதே மாரி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சஜா அப்படின்னு சொல்லி ஒரு பெண், கிறிஸ்தவ பெண். அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூனியக்காரியா இருக்கா. அவளும் தன்னைத்தானையே நபின்னு சொல்லிக்கிறா. இப்படி அவங்கலாம் அந்த மாரி நபின்னு வாதிடும்போது, ர இவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு எதிரா போர் செஞ்சாங்க. நபித்துவம் ரசூலுல்லாஹ்க்கு பிறகு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போர் செஞ்சு அவங்கள்ல சில பேர் கொல்லப்பட்டாங்க. சில பேர் இஸ்லாத்த திரும்ப ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு திரும்புனாங்க. இப்ப பின்னாடி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும், அதாவது 8ஆம் நூற்றாண்டுனா 8 ஹிஜ்ரி வரைக்கும். எப்படி சொல்றது? 1400 வச்சுப்போம். கிபி 1400 இருக்கும்ல. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அரபு நாடுகள்ல இந்த மாரி கிளைம் பண்ணிக்கிட்டு நெறைய பேர் வந்தாங்க. தன்னைத்தானே நபின்னு சொல்ற ஆட்கள் வந்தாங்க. தன்னைத்தானே மஹதின்னு சொல்லிக்கிட்டாங்க. மஹதினா இப்ப ரசூல்லா ஒரு முன்னறிவிப்பு செய்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பின்னாடி என்னுடைய சமூகத்திலிருந்து ஒருத்தர், அதாவது என்னுடைய வம்சாவளியிலிருந்து ஒருத்தர் வருவாரு. அவரு எப்படி இருப்பாருன்னா, அவருடைய பெயர் என்னுடைய பெயராக இருக்கும். அவருடைய தந்தையின் பெயர் என்னுடைய தந்தையின் பெயராக இருக்கும். அவர் இறுதி காலத்துல தோன்றுவாரு. அவர் என்ன பண்ணுவாரு, இந்த உம்மத்துக்கே தலைமை தாங்குவாரு. அவரு இஸ்லாமிய ஆட்சிய எப்படி ரசூலுல்லாவுடைய நுபுவத்தின் அடிப்படையில சஹாபாக்கள் ஆட்சி பண்ணாங்களோ, அந்த மாரி அவர் ஆட்சி பண்ணுவாரு. அவர் தஜ்ஜாலுக்கு எதிராக சண்டை போடுவாரு. அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப இந்த முன்னறிவிப்ப கிளைம் பண்ணிக்கிட்டு யார் யார் வரான்னா, நெறைய பேர் வந்தாங்க. அது எது வரைக்கும்னா, கிபி 1400 வரைக்கும் அந்த கிளைம யார் யார் பயன்படுத்துனாங்கன்னா, அரபுகள் பயன்படுத்துனாங்க. பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல அந்த குழப்பம் தோன்றுது. இந்தியாவுலயும் நெறைய பேர் முஸ்லிம்கள் வாழ ஆரம்பிச்சாங்க. நெறைய இஸ்லாத்த ஏத்துக்கிட்டு வந்தவங்க, இந்த மாரி சமூகம் உருவாகும்போது,
குஜராத் மாகாணத்துல வந்து குஜராத் அந்த ஏரியால வந்து ஒருத்தர் வராரு. அவரு பேரு பாத்தீங்கன்னா சையது முகமது ஜான்பூரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு வந்து ரசூல்லாவுடைய வழியில வந்தவர். ரசூல்லாவுடைய வழிதான் அவரு. அந்த வழிங்கிறதெல்லாம் கரெக்ட். அவர் பேர் சையது முகமது. ஜான்பூருங்கிற ஊர்ல பிறந்தார். அவருடைய தந்தை பேரு சையது கான் தான். வெறும் கான். இவர் வாப்பா பேரு அப்துல்லா இல்ல. ரசூல்லா என்ன சொல்றாங்க, அவருடைய பேர் என்னுடைய பெயராக இருக்கும், அவருடைய தந்தையின் பேர் என்னுடைய தந்தையின் பெயராக இருக்குங்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, தன்னை மஹதின்னு கிளைம் பண்ணிக்கிட்டு ஊர் முழுக்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மக்கால போய் அங்கேயே போய் சொல்லவும் செஞ்சுட்டாரு. எங்க வந்து மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து அறிமுகப்படுத்தப்படுவாங்களோ, யார் மக்காமு இப்ராஹிம்க்கு இடையில போய் பையத்து செய்யப்படுவாங்களோ, அந்த இடத்துலயே போய் தன்னை மஹதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லிட்டு வந்துட்டாரு ஊருக்கு. ரிட்டர்ன் ஆயிட்டு என்ன பண்றாரு, இந்த ஊர்ல பிரச்சாரம் பண்றாரு. லோக்கல் மக்கள் ஏத்துக்கல. அவருக்கு எதிரா ஃபத்வா குடுக்குறாங்க. அவர் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பகுதிகளெல்லாம் போய் தாவா பண்ணி அவருக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டம் இருக்குது. அவர் தன்னை மஹதின்னு மட்டும் கிளைம் பண்ணாரு. கிளைம் பண்ணிட்டு என்ன பண்ணாருன்னா, ஒண்ணும் தப்பாலாம் அவர் எதுவும் சொல்லல. எல்லாமே இஸ்லாமிய வரம்புகளுக்குள்ள தான் சொன்னாரு. ஆனா அவர் தன்னை மஹதின்னு கிளைம் பண்ணிக்கிட்டாரு. கிளைம் பண்ணப்ப அந்த அடையாளங்கள் எதுவுமே பொருந்தி வரல. அவர் மஹதின்னு கிளைம் பண்ணதுக்கு என்னென்ன அடையாளங்கள் ரசூல்லா சொன்னாங்களோ, அதுக்கெல்லாம் பொருத்தமாகலாம் அவரும் இல்ல. அதே சமயத்துல அந்த மாரி அவர் நடந்துக்கவும் இல்ல. அவர் போரோ, இல்ல சண்டைகளோ செய்யல. தஜ்ஜாலுக்கு எதிரா போர் செய்வாங்கன்னு ரசூலா சொல்றாங்க. இமாம் மஹதிய பத்தி சொல்லும்போது. அவங்க வந்து இப்ப ரோமாபுரிக்கு எதிரா சண்டை போடுவாங்க. அதாவது பைசாண்டியர்களுக்கு எதிரா சண்டை போடுவாங்க. கான்ஸ்டான்டினோப்பிள வெற்றி கொள்ளுவாங்க. அவங்கள எதிர்த்து ஒரு படை அவர எதிர்த்து வரும். வரும்போது அந்த படை வந்து மண்ணுக்கடியில மூழ்கடிக்கப்படும். அதாவது புதைக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மாரி எந்த முன்னறிவிப்புகளும் அவர் விஷயத்துல நிறைவேறல. அப்ப இவரு மஹதி கிடையாது. ஆனா மஹதின்னு கிளைம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது மட்டும் தான் உண்மை. சரி இவருக்கு அப்புறம் வேற யாரு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டு 1800கள்ல பாகிஸ்தானை சேர்ந்த காதியான் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த அ மிர்சா குலாம் அகமதுன்னு ஒரு ஆள் வராரு. அவர் என்ன பண்றாருன்னா, நான் தான் ஈசா நபி, நான் தான் மஹதின்டுகிறாரு. மஹதியும் ஈசாவும் வேற வேற கிடையாது. நான் தான் அது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்ப அதே மாரி அவர் என்ன பண்றாரு, அ அந்த கிளைம்லாம் பண்றாரு. மக்கள் புறக்கணிக்கிறாங்க. ஒரு ஆள் தன்னை நபின்னு வாதிடுறான்னா அவன் யாரு? பொய்யன். அதையும் பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? எனக்கு பின்னாடி தன்னை நபி என்று வாதிடும் 30 தஜ்ஜால்கள் வரும் வரை மறுமை நாள் ஏற்படாதுங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா 30 தஜ்ஜால்கள் வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? தங்கள தாங்களே நபின்னு சொல்லிப்பாங்க. அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த மாரி நெறைய பேரு வரலாற்றுல வந்திருக்கிறாங்க. அப்படி அந்த வரிசையில இப்ப புதுசா ஒரு ஆள் யாரு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷக்கீல் பின் ஹனீஃப் அப்படின்னு ஒரு ஆளு. அவர் புதுசு கிடையாது. 1995லயே அவர் தன்னை நபின்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு என்னென்ன நடந்துச்சு, இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரு வடநாட்டுல தான் இவ்வளவு நாள் இருந்தாரு. வடநாட்டுல தான் அவருடைய தாவா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க எதுவும் பருப்பு வேகல அப்படின்ற உடனே, இப்ப தமிழ்நாட்டு பக்கமா அவங்களுடைய தாவா எகிறிருக்கு. அப்ப அத பத்தி தான் அவர பத்தி தெரிஞ்சுக்கிறதோட, மத்த இந்த போலி நபித்துவத்த பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஷக்கீல் பின் ஹனீஃப் யாரு? அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார்ல உஸ்மான்பூர் அப்படிங்கிற மாவட்டத்துல ஜாங் அப்படிங்கிற கிராமத்துல பொறக்குறாரு. பொறக்கும்போதே இவரு ஒரு ஏழை. 2வது பார்த்தீங்கன்னா, இவரு வந்து பஞ்சம் பொழைக்கிறதுக்காண்டி டெல்லி போறாரு. டெல்லியில வந்து நபி கரீம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயி, அங்க வந்து ஒரு ஒரு பொட்டி கடையோ, டீ கடையோ, பார் மாரி வச்சு நடத்துறாரு. டீ கடை மாரி ஒண்ணு வச்சு நடத்திட்டு இருக்காரு. கொஞ்சம் பொருளாதாரம் கிடைக்குது. ஓரளவுக்கு சம்பாரிக்கிறாரு. அந்த செட்டில்மெண்ட் வரும்போது தப்லீக் ஜமாத்ல ஜாயின் பண்றாரு. தப்லீக் ஜமாத்ல போய் ஜாயின் பண்ணா என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து 40 நாள் ஜமாத்து அதுக்கெல்லாம் போவாங்கல்ல. அந்த மாரிலாம் போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு, அவருக்கு என்னமோ அப்பதான் நபித்துவமே கிடைக்குது. அவருக்கு என்ன ஃபீல் பண்றாருன்னா, நான் ஒரு நபி, நான் ஒரு மஹதி அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்றாரு. அப்ப தன்னை மஹதின்னு ஃபர்ஸ்ட் அங்க உள்ள மக்கள்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்க? அடிச்சு தொரத்துறாங்க. என்ன நீ இப்படி பேசுறன்னு எவிடன்ஸ் எதுவும் காட்டல. சும்மா பேசுறாரு. மண்டைய கழுவுறாரு எல்லாரையும். அப்ப என்ன பண்றாங்க? அவர தொரத்தி விட்டுர்றாங்க. அவரு என்ன பண்றாருன்னா, திரும்ப வேற ஒரு ஊருக்கு போறாரு. அது என்ன ஊரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் நகர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறாரு. அங்க டெல்லியிலேயே காஷ்மீர் நகர்ங்கிற ஒரு ஏரியாவுக்கு போறாரு. அங்க போனப்ப அவருக்கு எதுவும் வழி இல்ல. அடிச்சு தொரத்திட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அங்க வியாபாரமும் இல்லாம, ஒண்ணும் இல்லாம போயிருக்கிறப்ப, முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு ஆள் அவருக்கு அடைக்கலம் தர்றாரு. அடைக்கலம் தந்து அந்த இடத்துல அவருக்கு வியாபாரம் ஸ்டார்ட் ஆகுது. அங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஓதி குடுக்குறாரு. ஓதி குடுத்து அப்படியே அங்க செட்டில் ஆக பார்க்குறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு இதாகுது. அப்ப திரும்ப என்ன பண்றாரு, டெல்லியில அந்த காஷ்மீர் நகர்ல வெள்ளை மினாரா இருக்கிற ஒரு பள்ளிவாசல் இருக்கு. மினாரா இருக்கிற ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்துட்டு என்ன பண்றாருன்னா, நான் தான் ஈசா நபி அப்படின்னு அங்க ஒரு போடு போட்டாரு. அதோட என்ன பண்றாங்க, அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் வருது. என்ன அவரு ஈசா நபிங்கிறாரு, மஹதிங்கிறாரு, என்ன பண்றது? ஒரு கன்ஃப்யூஷன் வந்த உடனே அங்க உள்ள மக்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுக்காம உட்டுட்டாங்க. உட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ கொஞ்ச நாள் போகுது. அவருக்கு ஃபாலோவர்ஸ் வேற அதிகமா வராங்க.
ஏன்னா பாமர மக்கள் தானே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, யாரு வேணாலும் உட்காந்துட்டு வாயிலேருந்து லிங்கம் எடுத்தா கூட நம்புற அளவுக்கு பாமர மக்கள் எல்லா ஊர்கள்லயும் இருப்பாங்க. அப்ப அந்த மாரி இந்த ஆளையும் நம்பிட்டு போற ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வார்னிங் குடுக்குறாங்க. பள்ளிவாசல்ல போய் சொல்றாங்க. இந்த மாரி இவரு பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறப்ப, கண்டுக்காதீங்கப்பா ஏதாவது பைத்தியக்காரனா இருப்பான் அப்படின்னு விட்டாங்க. 2, 3 வாட்டி பார்க்கும்போது இது கொஞ்சம் ஹெவியா தெரியுதுன்ற உடனே மக்கள் கூப்ட்டு போய் பள்ளிவாசல்ல உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்ச உடனே விசாரணை நடக்குது. "நீ தான் மஹதிங்கிற. எவிடன்ஸ் காட்டு" அப்படிங்கிறாங்க. ஏன்னா, முஹம்மது பின் அப்துல்லாவா இருக்கணும் பேர். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அவருடைய பெயர் என்னுடைய பெயராக இருக்கும். அவருடைய தந்தையின் பெயர் என்னுடைய தந்தையின் பெயராக இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. உன் பேரு ஷக்கீல். உங்க வாப்பா பேரு ஹனீஃப். முஹம்மதும் இல்ல, அப்துல்லாவும் இல்ல. நீ எப்படி வந்து இன்னார் மவன் சொல்லுவ? 2வது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அவர் எந்த வழியில வருவார்ன்னா, என்னுடைய வழியிலிருந்து வருவார். என்னுடைய வழித்தோன்றல் அவரு அப்படிங்கிறாங்க. வழித்தோன்றல்னா எந்த கணக்குல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா, ஃபாத்திமாவுடைய மகன் ஹசன், ஹசனுடைய வழியிலிருந்து வருவாரு. அவர் ஹசனி வம்சத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வழியில வந்திருக்கணும் அப்படிங்கிறப்ப இவர்ட்ட ஆர்குமென்ட்டே இல்ல. 2வது தன்னை ஈசான்னு வேற சொல்றாரு. அகதின்னு சொன்னாவது சரி ஓகே ஏதோ பொய்யா சொல்றாப்புலன்னு பார்த்துக்கலாம். நபின்னு வேற சொல்லவும் எவிடன்ஸ் காட்டு. ஈசா நபிங்கிற எவிடன்ஸ் காட்டு அப்படிங்கிறப்ப அவர் என்ன பண்றாருன்னா தடுமாறுறாரு. தடுமாறிட்டு நைட் ஆவுது. பகல்ல இருந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. மக்கள்லாம் கூடிட்டாங்க. இமாம்கள்லாம் கூடியிருக்கிறாங்க. எல்லாரும் விசாரணை பண்றாங்க. ரொம்ப நேரம் போய்க்கிட்டே இருக்குது. நைட்டு நடுராத்திரி ஆயிருச்சு. ஒண்ணு அவரால காட்ட முடியல. அதோட அடி உரிச்சிடுறாங்க. உரிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு லெட்டர வாங்கிடுறாங்க. லெட்டர் எழுதி குடுத்துடுறாரு. நான் வந்து பொய் பேசிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அப்படின்லாம் சொல்லி லெட்டர்லாம் எழுதி குடுத்துட்டு, இனிமேல் இந்த மாரி செய்ய மாட்டேன்ன உடனே, இவர இதுக்கு மேல இந்த ஊர்ல வச்சிருக்காதீங்கன்னு சொல்லிட்டு, ஊர விட்டு தொரத்துறதுக்காண்டி சில இளைஞர்கள்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நேரா கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல நிப்பாட்டி, ட்ரெயின் ஏத்தி விட்டு அனுப்பலாம்ன்னு நின்னுட்டு இருக்கும்போது, ட்ரெயின் ரொம்ப நேரமா வரல. அந்த பசங்களுக்கு பாவம் நைட்ல இருந்து நின்றுருக்கானுங்களே, இவரு வந்து நிரூபிப்பாரு, நிரூபிப்பாருன்னு. ஒண்ணும் நிரூபிக்கலன்ன அவன் ட்ரெயின் ஏத்தி விட நின்டானுங்க. ட்ரெயின் வரலன்ன அவனுங்க கிளம்பிட்டானுங்க. "ஏறி போய்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. போன உடனே இவரு என்ன பண்ணிட்டாரு, ட்ரெயின் ஏறி அந்த காஷ்மீர் நகர்லயே வேற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டாரு. அங்க போய் மறுபடியும் தாவா ஸ்டார்ட் ஆகுது. அப்பயும் ஃபாலோவர்ஸ் இதாவுறாங்க. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க போய் பிரச்சாரம் பண்ணும்போது, அங்க என்ன பண்றானுங்க, கடுப்பாயி மொட்டை அடிச்சு அனுப்பி விட்டுர்றானுங்க. மொட்டை அடிச்சு, அடிச்சு, சித்திரவதை பண்ணி எல்லாம் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. அப்பயும் மாப்பிள திருந்துற மாரி இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, இதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியால நம்ம பருப்பு வேகாது அப்படின்னு சொல்லிட்டு, நேரா கர்நாடகாவுக்கும், ஆந்திரா பக்கமுமா தன்னுடைய தாவாவ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த பக்கம் நெறைய அவருக்கு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. எப்படின்னா, இதே மாரி தான். இந்த மாரி தன்னை நபின்னு வாதிடுறாரு. அதுக்கான சில எவிடன்ஸ்லாம் வைக்கிறாரு. அந்த எவிடன்ஸ்லாம் வச்சு நான் தான் மஹதி, நான் தான் ஈசான்னு சொல்றாரு. அப்ப அதோட அவரு பின்னாடி ஒரு 60 குடும்பம் கிட்ட பையத்து செஞ்சுட்டு, அவர நபின்னு ஏத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப ஒரு ஆளு ரசூல்லா அல்லாம புதுசா ஒரு நபி வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த நபி நபி கிடையாது. போலியான நபி. அந்த நபிக்கு ஒருத்தர் பையத்து செஞ்சுட்டாருன்னா என்ன அர்த்தம்? முர்த்ததுன்னு அர்த்தம். இஸ்லாத்த விட்டு வெளிய போயிட்டாருன்னு அர்த்தம். அப்ப இப்படி ஒரு குடும்பம் போய்க்கிட்டு இருக்குது. ஒரு ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்குங்கிறப்ப, அங்க உள்ள மக்கள் இந்த விஷயத்த கவனத்துல எடுத்து, அதுக்காண்டி சில மறுப்புகள்லாம் குடுத்தாங்க. இந்த மாரிலாம் நடந்துச்சு. இப்ப அந்த கூட்டம் எங்க வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ட நோக்கி படையெடுத்து வந்துகிட்டு இருக்கு. தாம்பரம்னு ஒரு ஏரியா இருக்குல்ல சென்னையில. அங்க ஒரு பள்ளிவாசல் வாசல்ல போய் தப்லீக் ஜமாத்துக்காரங்க மாரியே நிக்கிறாங்க. மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜிப்பா, தொப்பிலாம் போட்டிருக்கும் தப்லீக் ஜமாத்துன்னு தான் நெனப்பாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, "எங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் குடுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சொல்லுங்க அப்படின்ன உடனே தொழுவுங்க, நோன்பு பிடிங்கன்னு பேசுற மாரியே பேச வந்துட்டு, சில முன்னறிவிப்புகள பத்தி முதல்ல கூட்டு போய் எங்களுக்கு நேரம் குடுங்கன்னு கூட்டு போய் பேசி, அதுக்கப்புறம் இவரு இன்னாரு வந்து நபி இருக்கிறாரு. அவர் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறாரு. நீங்க வந்து பையத்து செஞ்சீங்கன்னா, அவர கூட்டிட்டு போய் நாங்க மீட் பண்ண வைப்போம்ன்னு சொல்லி, ஒவ்வொருத்தரையும் முர்த்ததாக்குற வேலைய தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. சரி இவருடைய ஆர்குமென்ட் என்ன? இவருடைய அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து முதல்ல ஒரு ஒய்ஃப் டைவர்ஸ் ஆயிடுறாங்க. மாமியார் சமகாண்டுல இருக்கிறாங்க. என்னைக்கு கையில கிடைச்சாலும் செத்தாங்கிற மாரி அந்த பக்கம் மாமியார் வீட்டு குடும்பம், பொண்டாட்டி குடும்பம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, டிடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெல்லி டெவலப்மென்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூங்கா வடிவமைக்கிறது, இந்த மாரி இடத்துல வேலை பார்க்குற ஒரு பெண்ண வந்து 2வது கல்யாணம் பண்ணியிருக்காரு. 3வது இவர்ட்ட பையத்து செஞ்சு இவருடைய மார்க்கத்த ஏத்துக்கிட்டாங்கல்ல. இவர வந்து ஈசா நபிய ஏத்துக்கிட்ட ஒரு ஆளுடைய மகள திருமணம் செஞ்சிருக்காரு. மொத்தம் அவருக்கு ஒரு 3 கல்யாணம் நடந்திருக்கு. 2 தான் கரண்ட்ல இருக்கிறதா தகவல். இன்னும் 2 கூட இருக்கலாம். தெரியல. அப்ப இவரு என்ன பண்றாருன்னா, இவருக்கு வந்து இவருடைய ஃபேமிலியே இவர வந்து ஏத்துக்கல. ஏத்துக்காம என்ன பண்ணிட்டாங்க, புறக்கணிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் தனியா தான் இருக்கிறாரு. இப்ப இவருடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு வந்து ஆ இப்ப அவுரங்காபாத்துக்கு போயிருவாரு அப்படிங்கிற மாரிலாம் ஒரு தகவல் அன்னைக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னுலாம் தெர்ல. ஃபுல்லா தலைமறைவு ஆள். வெளிய நடமாட்டமே இல்ல. இப்ப இவரு வந்து எடுத்து வச்ச வாதங்கள் இருக்குல்ல, அந்த வாதங்கள தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப ம்
முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்ததி சந்ததி விவகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரசூல்லா வந்து சொல்றாங்க, மஹதி வந்து உம்முல் மோமினின் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஹதி என் குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் ஃபாத்திமாவின் சந்ததியிலிருந்து வருவார் அப்படின்னு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது மகன் அல் ஹசனை பார்த்து, என்னுடைய இந்த மகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரிட்டவாறு ஒரு சையது தலைவர் ஆவார். மேலும் இவருடைய சந்ததியிலிருந்து உங்கள் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் அழைக்கப்படும் ஒரு மனிதர் தோன்றுவார். அவர் நட்பண்புகளில் அவர்களைப் போலவே இருப்பார். ஆனால் தோற்றத்தில் அவ்வாறு இருக்க மாட்டார் என்று கூறினார்கள். பின்னர் அவர் பூமியில் நீதியால் நிரப்பப்படுவது பற்றிய கதையையும் குறிப்பிட்டார்கள். அதாவது அவர் வந்து என்ன பண்ணுவார், பூமி அநீதியால நிரம்பி இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த பூமியை நீதியால நிரப்புவார் அப்படிங்கிற முன்னறிவிப்புகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்ப அவர் தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இன்னாருடைய சந்ததியிலிருந்து வருவாங்கன்ட்டு. இப்ப பைபிள்ல முன்னறிவிப்பு இருந்துச்சு ரசூலுல்லாஹ் பத்தி. என்ன முன்னறிவிப்பு இருந்துச்சு, அவரு உங்களுடைய சகோதர சமுதாயத்துல இருந்து வருவாருன்னு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, சகோதர சமுதாயத்துல இருந்து வந்தாங்க. அதே மாதிரி தேற்றரவாரை பத்தி இவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க, கண்டிச்சு உணர்த்துவார்னு அந்த அடையாளங்களை குறிப்பிட்டாங்க. அப்ப எல்லா அடையாளங்களும் பொருந்தி வர இடத்துல தான் கரெக்டா முன்னறிவிப்புகள் இருக்கும். இப்ப ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. சில முன்னறிவிப்புகள் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்புகள்ல உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தனக்கு பின்னாடி என்னுடைய மனைவிமார்கள்ல யார் கை நீளமாக இருக்குமோ அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க தான் இந்த உலகத்தை விட்டு போவாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லா மனைவிமார்களும் கையை வச்சு அளந்து பாக்குறாங்க. அப்ப இன்னொருத்தவங்களுடைய கை பெருசா இருக்கு. அப்ப இவங்க தான் மௌத்தா போவாங்கன்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அவங்க மௌத்தா போல வேற ஒருத்தவங்க மௌத்தா போயிட்டாங்க. கடைசியில என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அதிகமா தர்மம் செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அப்ப அந்த ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, டீகோட் பண்ணணும்னா ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அதிகமா தர்மம் செய்யறவங்களை பார்த்து கை நீளம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அங்க மீனிங். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் வந்து இந்த மாதிரி சில முன்னறிவிப்புகள் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப ஆடை அணிந்து நிர்வாணம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கடைசி காலகட்டத்துல ஆடை அணிஞ்சு நிர்வாணமா வருவாங்க. அதாவது சமூகம் வந்து தோன்றும். அந்த சமூகம் ஆடை அணிஞ்சு நிர்வாணமா இருப்பாங்க. ஆடை அணிவார்கள், ஆனா நிர்வாணமா இருப்பார்கள்ன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், டைட்டா ட்ரெஸ் போடுறாங்க. ட்ரெஸ் போட்டும் உள்ள உறுப்புகள் தெரியிற அளவுக்கு ரொம்ப விகாரமா டைட்டா ட்ரெஸ் போடுறாங்க. அதுதான் அதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் சிச்சுவேஷன்ல இந்த வெளிநாடுகள்லாம் தூரத்துல இருந்து வரும்போது ட்ரெஸ் போட்ட மாதிரியே இருக்கும். கிட்ட வந்தானா அவன் ட்ரெஸ் போடல. என்ன பண்ணியிருக்கான்னா, ட்ரெஸ் மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்கான். பாடி பெயிண்டிங்னு ஒண்ணு இருக்கும். அத போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள நடமாடிட்டு இருக்கானுங்க. அதாவது வெறும் பெயிண்ட் அடிச்சுட்டு ட்ரெஸ் மாரி தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவன் டீ ஷர்ட் போட்டிருக்க மாரி இருக்கும். கிட்ட வந்து பார்த்தான்னா அவன் டீ ஷர்ட் போடல. பெயிண்ட் அடிச்சிருக்கான். ப்ளூ கலர்ல டீ ஷர்ட் மாரியே பெயிண்ட் அடிச்சுட்டு வருவானுங்க. அப்ப அந்த மாரியான சமூகம் உருவாயிருச்சு. இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னது முன்னறிவிப்பு நடந்திருக்கு. அதே மாரியே இந்த மாரி முன்னறிவிப்புகள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதெல்லாம் இப்ப நடந்திருக்குது. இப்போ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அரபுகள் வந்து உயரமான பில்டிங்லாம் கட்டுவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அதே மாரியே அதுவும் நடந்துச்சு. இன்னைக்கு அரபுகள் உயரமா பில்டிங் கட்டுறாங்க. போன நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் 19வது நூற்றாண்டு வச்சுப்போம். அதாவது 1900ங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே குடிசையில வாழ்ந்தவங்க மட்டும் தான். யாருமே வந்து பில்டிங்லாம் கட்டிலாம் வாழல. இன்னைக்கு அவங்க நல்ல உயரமான பில்டிங்லாம் கட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு இங்க நிறைவேறியிருக்கு நெறையா. அப்ப இந்த மாரி முன்னறிவிப்புகள் இருக்கிற அதே சமயத்துல ரசூலுல்லாஹ் வேற முன்னறிவிப்புகள் சொல்றாங்க. குறிப்பிட்ட ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மாற்று விளக்கங்கள் கிடையாது. இப்ப நம்ம சொன்ன ஆடை அணிந்து நிர்வாணம்ன்ட்டோம். அதுக்கு என்ன மீனிங் வந்திருக்கு? பாடி பெயிண்டிங் இன்னைக்கு நம்ம இப்ப கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அதே மாரி உயரமான பில்டிங்ல டைரக்ட்டா ரசூலுல்லாஹ் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது நடக்குமான்னு எல்லாம் யோசிச்சாங்க. ஆனா நடந்துருச்சு. அப்ப அந்த மாரி ஒவ்வொரு விஷயங்கள் முன்னறிவிப்புகள் எடுத்து பார்க்கும்போது, இடம் சம்மந்தமா ரசூலுல்லாஹ் பேசுறாங்கல்ல. மென்ஷன் பண்ணி இந்த ஊரு, இந்த இடம் சொல்லும்போது, அந்த இடத்துல மாற்று கருத்து சொல்றதுக்கு எந்த வாய்ப்புகளும் இல்ல. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வருது. அந்த ஆட்சி காலத்துல போர் நடக்குது. ஜமல் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டக போரும்பாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிரா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு வந்து படைய திரட்டிட்டு வருவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு படைய திரட்டிட்டு வருவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இறந்திருப்பாங்க. அவங்களுடைய கொலைக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்க வருவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, கொலைக்கு பழி வாங்குறதுக்கு முன்னாடி கொலை செஞ்சதுக்கான காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அத சரி செய்யணும். கொலை செஞ்சவங்க ஒரு ஆளு கிடையாது, நெறைய பேரு. அதனால சீக்கிரமா அதுக்கு ஃபர்ஸ்ட் தீர்வு குடுக்க முடியாதுன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாம வேற ஒரு பிரச்சனை அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவரு அந்த போர்க்களங்கள்ல இருக்கும்போது இவங்க வந்து பழிவாங்க வரோம்ன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த மாரி வந்துகிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியா பக்கமா போறாங்க. அந்த ஏரியா கிட்ட நெருங்கும்போது, அந்த ஏரியா பேர் என்னன்னா, அவுஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுஹப் நீர்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா பக்கம் நெருங்கும்போது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு போற அந்த இடத்துல டக்குன்னு நாய் குலைக்கும். நாய் குலைச்ச உடனே அவங்களுக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆகும். இது என்ன இடம் அப்படின்னு கேட்பாங்க. இது அவுஹப் அப்படிம்பாங்க. உடனே வாகனத்த திருப்புங்க. இங்க நம்ம போக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா,
ரசூல்லா உயிரோட இருக்கும்போது ரசூல்லா சொல்லுவாங்க, மனைவிமார்கள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, உங்கள யாருன்னு தெரியல. யாரோ ஒருத்தவங்க படைய திரட்டிக்கிட்டு போறீங்க. போற இடத்துல அவுஹப்புடைய ஏரியா கிட்ட நாய் குலைக்கும். அந்த சத்தத்த கேட்பீங்க. யார் அந்த சத்தத்த கேட்கிறாங்களோ, அவங்க மயிரிழையில் உயிர் தப்புவாங்க. அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. சொன்ன உடனே அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கலீஃபாக்கு எதிரா அநியாயமான முறையில படைய திரட்டிட்டு போவீங்கன்னு அதையும் மென்ஷன் பண்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தான் நக்கலா பேசுறாங்க. யாரு? நாங்க படைய திரட்டிட்டு கலீஃபாக்கு எதிரா ஏதாவது சொல்லாதீங்கன்ட்டு போவாங்க. இத ரசூலுல்லாஹ்ட்ட இந்த மாரி அவங்க வந்து இப்படியா? இப்படிலாம் நடக்குமான்னு சொல்லிட்டு போன சம்பவம் அது. கடைசியில அவங்களே அந்த இடத்துல போறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? வண்டிய திருப்பிடுவாங்க. இல்ல, இல்ல நம்ம சமாதானம் பேச தான் போறோம்ன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க போர் நடந்துருது. கிட்டத்தட்ட அந்த ஒட்டகத்துல அவங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஒட்டகம் ஒசரமாலாம் இருக்கும். ஒட்டகத்துக்கு மேல ஒரு ஃபுல்லா கவர் பண்ண மாரி ஒரு அந்த காலத்துல காட்டுவாங்கல்ல, ஒரு பொட்டிக்குள்ள ராணிய உட்கார வச்சு கூட்டு போவாங்க. அந்த மாரி ஒட்டகத்துக்கு மேல ஒரு செட்டப் இருக்கும். அந்த செட்டப்குள்ள தான் ஆயிஷா ரலியல்லாஹு இருக்காங்க. என்ன பண்றானுங்க? தப்பான ஆட்கள் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு மேல அம்பு எறிய பார்க்குறாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, அலி ரலியல்லாஹு தான் போறாரு. அவங்கள அட்டாக் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஓடி போய் ஒட்டகத்துடைய கால்கள் 4யும் வெட்டிர்றாரு. வெட்டின உடனே ஒட்டகம் உளுந்த பிறகு அந்த எய்ம் வைக்க முடியாம கூட்டத்துக்கு மத்தியில ஆயிஷா ரலியல்லாஹு காப்பாத்தப்படுறாங்க. அப்ப அது மயிரிழையில் தப்பிக்கப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமா மரணத்துக்கு நெருக்கத்துல இருந்துச்சு அப்படிங்கிற சிச்சுவேஷனையும் அவங்க அடையறாங்க. இப்ப இதெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? அந்த இடத்துல அவுஹப்ன்னு பேர தான் மென்ஷன் பண்றாங்க. அந்த இடத்துலலாம் மாற்று விளக்கங்கள் குடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் மத்த இடங்களும் ரசூலுல்லாஹ் மென்ஷன் பண்ணி ஒரு இடத்த குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? ஒரு நாள் உட்கார்ந்து துஆ செய்றாங்க. துஆ செய்யும்போது என்ன பண்றாங்க? யா அல்லாஹ் யமனுக்கு அருள் புரிங்கிறாங்க. ஷாமுக்கு அருள் புரிங்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லும்போது, அங்க ஒரு ஆள் உட்கார்ந்திருக்காரு. அவரு வந்து என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு இருக்கிற ரியாத்ங்கிற ஊர் இருக்குல்ல, அந்த ஊர சேர்ந்தவர். ரியாத்துடைய பழைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நஜ்து. அப்ப அங்க உட்கார்ந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, "யா ரசூலல்லாஹ் நஜ்துக்கு" அப்படிங்கிறாரு. சொன்ன ரசூலுல்லாஹ் எதுவுமே கேட்காம இருக்கிறாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் ஷாமுக்கும், யமனுக்கும் துஆ செய்றாங்க. திரும்பவும் அவர் கேட்கிறாரு. "யா ரசூலல்லாஹ் நஜ்துக்குங்கிறாரு." 3 தடவ அவர் கேட்டு ரசூலுல்லாஹ் பதிலே சொல்லல. 3வது தடவைக்கு மேல அவர் கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, "நஜ்தா அது சைத்தானுடைய கொம்புங்கிறாங்க." இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நஜ்துங்கிற ஊர பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்ட்டாங்க? சைத்தானுடைய கொம்புன்ட்டாங்க. அங்க தான் சைத்தானுடைய கொம்பு முளைக்கும்ங்கிறாங்க. ஃபித்னாக்கள் அங்க தான் தோன்றும்ங்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? சவுதி அரேபியாவ பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? தௌஹீதுடைய பூமி அப்படி இப்படிம்போம். ஹாலோவீன் கொண்டாடிட்டு இருக்கானுங்க. இருக்கிறதுலயே கொடூரம் என்ன? சைத்தானுக்கு விழா கொண்டாடுறானுங்க. பேய் வேஷம் போட்டுக்கிட்டு பைத்தியக்காரன் மாரி எல்லாம் சுத்துறதா இருக்கட்டும், அங்க ஃபுட்பால் மேட்ச் நடத்துறதா இருக்கட்டும், ரெசல்மேனியா நடத்துறதா இருக்கட்டும், ரெஸ்லிங் நடத்துறானுங்க. அத மாரி எல்லா அநியாயமும் எங்க பண்றானுங்க? சவுதில உள்ள ஒரு குறிப்பிட்ட ஊர்ல பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது எல்லாமே ரியாத்ல தான் நடக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஷைத்தானுடைய கொம்புன்னு அந்த இடத்த மென்ஷன் பண்ணாங்க. இப்ப என்ன பண்றாங்க? சவுதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆலிம்கள் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க? இன்னொரு விஷயத்த தூக்கிட்டு வந்து காட்டுவாங்க. நஜித்னா நஜித் இல்ல. நஜித்துக்கு மீனிங் என்ன தெரியுமா? அது மேட்டு நிலம்னு அர்த்தம். அப்ப மேட்டு பகுதியா என்ன இருக்குது? ஈராக் தான் இருக்குது. அப்ப ஈராக்ல தான் ஃபித்னா தோன்றும் அப்படிம்பாங்க. ஈராக்க திரும்பி பார்த்தா ஈராக்ல ஒண்ணுமே இல்ல பாவம். அவனுங்கலாம் அடி வாங்கி பஞ்சத்துல உட்கார்ந்துருக்கானுங்க. அவனுகிட்ட ஃபித்னாலாம் ஒண்ணும் தோன்றாது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செடி கிடி முளைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்ல. ஃபித்னா முளைக்கிறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு? அப்ப அந்த அளவுக்கு பஞ்சத்துல இருக்கிற ஒரு ஊர பார்த்து திருப்பி விடுறாங்க. ஆனா எதார்த்தத்துல நஜ்துங்கிறது எத குறிக்குது? ரியாத்த தான் குறிக்குது. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மாற்று விளக்கம் குடுக்கறதுக்கு வழியே இல்ல. ரசூலுல்லாஹ் எக்ஸாக்ட்டா ஒரு இடத்த சொல்ட்டாங்கன்னா, அந்த இடம் கரெக்ட்டா இதாயிருது. அதே மாரி தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் தோன்றத பத்தி ரசூலுல்லாஹ் எங்க சொல்றாங்க? அவர் மதீனாவுடைய குடிமகனா இருப்பாரு. மக்காவுக்கு வருவாரு. மக்காவுல வந்து பைஅத் செய்யப்படுவாரு. அதுக்கப்புறம் படையை உருவாக்குவாரு. அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுவாருன்னு இவ்ளோ முன்னறிவிப்புகள் இருக்கு. அதே மாரி ஈசா நபிய குறிச்சு சொல்லும்போது என்ன சொல்றாங்க? டமாஸ்கஸ்ங்கிற ஒரு ஊர்ல வெள்ளை மினாரா இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல, அங்க வானத்திலிருந்து இறங்குவாரு. இன்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அவரு முடியிலிருந்து தண்ணி சொட்டும்ன்னு இவ்ளோ விஷயம் எக்ஸாக்ட்டா ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு, இதுக்கு மாற்று விளக்கம் குடுத்துக்கிட்டு தான் இந்த போலி நபிகள்லாம் வந்திருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இவருடைய அந்த ஆதாரங்கள நம்ம மையமா வச்சு பார்ப்போம். மஹதியுடைய முன்னறிவிப்புகள் அப்படின்னு சொல்லி, இவரு இவரு என்னென்னலாம் இது பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, இவரு எந்த வழியில வருவாரு அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? என்னுடைய வழித்தோன்றல் அப்படிங்கிறாங்க. ஃபாத்திமாவுடைய வழியில வருவாரு, ஹசனுடைய வழியில வருவாருன்னு இவ்ளோ முன்னறிவிப்புகள் இருக்கு. இதெல்லாம் ஹதீஸ். இப்ப இதுக்கு இவரு என்ன பதில் சொல்றாருன்னா, இன்னைக்கு யாருக்காவது உங்க பார்ட்னருடைய பார்ட்னர் பேரு தெரியுதா? அப்படின்னு கேட்பாரு. இப்ப நீங்க போய் கேட்கிறீங்க. ஷக்கீல் பின் ஹனீஃப் உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்காரு. எப்பா ரசூலுல்லாவுடைய வாரிசா இருக்கணும்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். என்னுடைய சந்ததியில இருந்து வருவாருங்கிறாங்க. நீ ரசூலுல்லாவுடைய சந்ததியா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு உடனே ஒரு பதில் சொல்லுவாரு. உங்க பார்ட்னர் பேர் சொல்லுங்க அப்படிம்பாரு. நம்ம சொல்லுவோம். எங்க பார்ட்னர் பேரு இஸ்மாயில் அப்படிம்போம். அவருடைய வாப்பா பேரு அப்துல் காசிம். அதுக்கப்புறம் தெரியாது நமக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு 3 ஜெனரேஷன். பாத்துக்கங்க. இன்னைக்கு நம்ம வந்து வரலாற மறந்துட்டோம். அப்ப என்கிட்ட வந்து மட்டும் கேட்கிறீங்க. அதெல்லாம் வந்து யாராவது கேன பயலாவது சொல்லுவானா? அதாவது போன நூற்றாண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மக்காவுடைய அந்த மக்கால முதல்ல அந்த இஸ்லாமிய ஆட்சி வீழ்ற அந்த டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா,
அந்த டைம்ல வந்து ஷரீஃப் அல் ஹுசைன் ஒருத்தர் மக்கால ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அமீரா இருந்தார். அவரு வந்து பாத்தீங்கன்னா, அவரு ஹுசைனி. ஹுசைன்களிலான வழியில வந்தவரு. அவரு அஹ்லுல் பைத். இன்னைக்கு ஜோர்டான்ல இருக்கக்கூடிய அரச குடும்பம் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஹ்லுல் பைத். இப்படி நெறைய பேர் அஹ்லுல் பைத் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நதுவத்துல் உலமான்னு சொல்லிட்டு ஒரு உலமா சபை இது இருக்குது. நதுவின்னு சொல்லி படிப்பாங்க. இமாம்களுக்கு பின்னாடி நதுவின்னு பேரு வரும். அவங்கலாம் பாத்தீங்கன்னா, அங்க ந நதுவத்துல் உலமான்னு வடநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு மதரஸால தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மதரஸாவ உருவாக்குனவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபுல் ஹசன் அலி நதுவி. அவரும் அஹ்லுல் பைத். இப்படி அஹ்லுல் பைத்துகள் இருக்காங்கல்ல, அதாவது ரசூலுல்லாவுடைய குடும்பத்துல வந்தவங்கங்கிறவங்க, அவங்களுடைய வழிவாறுகள கரெக்ட்டா ஞாபகம் வச்சு அத சொல்றாங்க. சொல்லி அவங்க அடையாளம் காணப்பட்டு, அதனால தான் அவங்க அஹ்லுல் பைத்தா இருக்கிறாங்க. ஏன் அவங்க அஹ்லுல் பைத்தா இருக்க வேண்டியது இருக்குன்னா, அவங்களுக்கெல்லாம் ஜகாத் ஹராம். அவங்களுக்கு நீங்க ஜகாத்லாம் குடுக்க முடியாது. ஜகாத் குடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு அந்த வழியில ரசூலுல்லாஹ் வழியில ஒரு ஆள் வந்துட்டாருன்னா, அவருக்கு ஜகாத் ஹராம். அப்ப அவங்க வெரிஃபைடா இருக்காங்க. இந்த ஆள் என்ன பண்றாருன்னா, அப்படிலாம் இல்லங்கிறாரு. 2வது அடுத்து என்ன பாருங்க, அவருடைய பெயர் என்னுடைய பெயராக இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆ அவருடைய தந்தையின் பெயர் என்னுடைய தந்தையின் பெயராக இருக்கும். இதுக்கு இவரு என்ன வழக்கம் குடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஹம்மதுன்னு தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. முஹம்மது ஷக்கீலாவும் இருக்கலாம் அப்படிங்கிறாரு. முஹம்மது தௌஃபீக்ன்னு ஒரு ஆள் பேர் வச்சிருந்தாருன்னா, அவர் பேர்ல முஹம்மது இருக்குங்கிறதுனால அவரு மஹதி ஆயிரலாம். முஹம்மது ஜுபைர்ன்னு இருந்துச்சுன்னா, முஹம்மது அலின்னு இருந்துச்சுன்னா, எதுவா இருந்தாலும் சரி, முஹம்மதுன்னு பேர் இருந்தா அவரு வந்து மஹதி அப்படின்னு கிளைம் பண்ற மாரி இவரு ஒரு ஆர்குமென்ட் வைக்கிறாரு. முஹம்மது ஷக்கீலா அவர் பேரு. அதனால என் பேர்ல முஹம்மது இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்குமென்ட் வச்சுட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வாப்பா பேரு என்னவா இருக்கணும்? அப்துல்லாவா இருக்கணும். இவரு என்ன சொல்றாரு, ரசூலுல்லாவுடைய தந்தைங்கிறவரு பெத்த தந்தையெல்லாம் தந்தை கிடையாது. ரசூலுல்லாஹ் மெஹராஜ் பயணம் போனாங்க. போன இடத்துல என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நபியையும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது ஒவ்வொரு நபியும் என்ன பண்ணாங்க, மூசா நபிய மீட் பண்ணாங்க. "வாருங்கள் சகோதரரே, உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும்னு" துவா செய்றாரு. அதே மாரி ஒவ்வொரு நபிய மீட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, சலாம் சொல்லி "உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும், சகோதரர் சகோதரர்ன்னு மென்ஷன் பண்றாங்க. ஆனா இப்ராஹிம் நபிய மீட் பண்ணும்போது இப்ராஹிம் நபி என்ன பண்றாரு, "வாங்க மகனேங்கிறாரு." ஏன் அப்படி சொல்றாரு? இஸ்மாயில்ன்ற வழிவாரு அவரு. இப்ப எல்லாருக்கும் முன்னாடி இப்ராஹிம் நபி இருக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, இப்ராஹிம் நபி தான் அப்ப தந்தை அப்படின்ட்டாரு. சரி இப்ராஹிம் நபி தந்தைன்னா இப்ராஹிம் தானே பேர் இருக்கணும். இப்ராஹிம்க்கு வேற பேர்லாம் இருக்குல்ல. கலீலுல்லான்னு இருக்கு. அல்லாஹ்வுடைய தோழர் அவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹனீஃபா அப்படிங்கிறாங்க. ஹனீஃப்ங்கிறதும் இப்ராஹிம் நபியுடைய பண்பு பெயர். அப்ப இத வச்சுக்கிட்டு அப்ப சக்கீல் பின் ஹனீஃப் நான் நபி தான் அப்படின்றாரு. அப்ப நான் தான் மஹதி அப்படி அந்த மென்ஷன்ல அத கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்த உடனே ஆனா எதார்த்தத்துல பார்த்தீங்கன்னா, இப்படி மீனிங் வைக்கிறதா இருந்தா எல்லாருமே நபி ஆயிரலாம். எல்லாருமே மஹதி ஆயிரலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆள் கூட சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஆ ரொம்ப ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி முன்னறிவிப்புகள் சம்மந்தமாலாம் நாங்க பேசிட்டு இருக்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சு. அங்க வந்தாரு ஒருத்தர். வந்து என்ன பண்ணாரு, ஏன் வந்து அ மஹதிங்கிறவரு முகமது பின் அப்துல்லாவா இருக்கணும்? முகம்மதுங்கிறது ரசூலுல்லாவுடைய பேரு தானே. அது ஏன் முகமது முஸ்தஃபாவா இருக்கக்கூடாது அப்டின்ட்டாரு. முதல்லயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ கோளாரா வந்திருக்கான்ட்டு. முகமது முஸ்தஃபான்னு பேர் வச்சிருந்தாலும் முகமது அந்த பேர்ல இருக்கு. அதனால அவர் மஹதியா இருக்கலாம். அவருடைய தந்தை பேர் ஏன் அப்துல்லாவா இருக்கணும்? அப்துல்லான்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அடிமை. ஏன் அவர் வாப்பா பேர் அப்துல் ரஸாக்கா இருக்கக்கூடாது? ஏன் என் பேர இழுக்கிறேங்கிற மாரி ஆயிருச்சு. இப்படிலாம் சொல்லி, பேசி அந்த அது 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 ஒரு விதமான மனநோய். அவங்க அவங்க ஒரு மாரி நெருக்கத்துல இருப்பாங்க. ஒரு மாரி நெருக்கடியான உள்ளத்துல இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன எது நடந்தாலும் ஒரு விகாரமா தோணும். நான் இந்த ஜின்னு கதைலாம் சொல்லுவேன்ல. ஜின் இந்த மாரி வந்துச்சு, போனுச்சு அந்த மாரி நெறைய ஸ்டோரி எல்லாம் அது ஆர்வமா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சேகரிப்போம். நம்ம ஒரு ஆள்ட்ட கலந்து பேசுவோம் அது சம்மந்தமா. அப்ப அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் எடுத்துப்போம். இதே மாரி முன்னறிவிப்பு சார்ந்த தகவல்கள அவங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒருவேள நானா இருப்பனோ! அப்படிங்கிற திங்கிங் அவங்களுக்கு வந்துருது. அந்த சூப்பர் பவர் எனக்கு குடுக்கப்பட்டிருக்குமோ! இது பொருந்துதேன்னு சொல்லி தங்களுக்கு எதெல்லாம் பொருத்த முடியுமோ, அதெல்லாம் பொருத்தி பார்க்கிற வேலைய அவரு பார்த்திருக்காரு. அப்ப தெளிவா சொல்லப்பட்ட விவகாரங்கள்ல இவரு மாற்று பேர் சரி பேர் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன இடத்துல வேற ஏதாவது மீனிங் வந்திருக்கா? இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் இன்னொரு முன்னறிவிப்பு சொல்றாங்க. நான் தனக்கு பின்னாடி ஒருத்தர் உங்க ஒவ்வொரு வாட்டி ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போற இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு தடவ தான் ஹஜ்ஜி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சஹாபாக்கள்ட்ட சொல்றாங்க. உங்களுடைய காலகட்டத்துல அவர் வராரான்னு பாருங்கன்னு ஒரு ஆள மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. யார சொல்றாங்க? உவைஸ் அல் கர்ணிங்கிறார். கர்ணி என்கிற ஊரை சேர்ந்த உவைஸ் என்பவர் வருவார். அவர் வந்தாருன்னா, அவர் நல்ல மனிதரா இருப்பாரு. அவர பத்தி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அவரு தன்னுடைய தாய்க்கு சேவை செஞ்சுகிட்டு இருப்பாரு. அவங்க தாய்க்கு பணிவிடை செஞ்சுகிட்டு இருப்பாரு. தாய் இறந்த பிறகு அவர் என்ன பண்ணுவாரு? ஆ வந்து மக்கள் பக்கம் வருவாரு. அவருடைய கையில வந்து அவருக்கு குஷ்டம் ஏற்பட்டிருக்கும். வெண்குஷ்டம். அந்த வெள்ள வெள்ளையா வரும்ல. அல்லாஹ்ட்ட அவர் துவா செய்வாரு. அல்லாஹ் என்ன பண்ணிருவான், அந்த நோய முழுமையா போக்கி, புள்ளி அளவுல வந்து கொண்டு வந்து வச்சிருப்பான். அவரு வந்து மக்கள் மத்தியில நடமாடக்கூடியவரா இருக்காரு. அவரு வந்தாருன்னா, அவரிடத்துல உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள். அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இந்த விஷயம் யாரு கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சஹாபாக்கள்ட்டயும் சொல்றாங்க. சொன்ன உடனே அபூபக்கர் வந்து ஹஜ் செய்யும்போது ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு உவைஸ் இருக்காரா? உவைஸ் இருக்காரான்னு கேட்கிறாரு. உவைஸ் இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும்போது ஒவ்வொரு வருஷமும் உமர் எல்லாம் 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்க.
ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜிக்கு வரும்போதெல்லாம் கேட்கறாங்க, ஒவ்வொரு வருஷமும் இல்ல. ஒரு குறிப்பிட்ட வருஷம் கேட்கும்போது அவர் வந்துட்டார். கர்ன் என்கிற ஊரை சேர்ந்த உவைஸ் இருக்காரான்னவுடனே வந்துடுறாரு. வந்த உடனே பார்த்தா அவர் தான் அவரு. அவர் என்ன பண்றாரு, அவர்ட்ட துவா செய்ய சொல்றாங்க. அவரு துவா செய்றாரு. இப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உவைஸ்ங்கிற மனிதர்ன்னு பேர சொல்ட்டாங்க. கர்ன் என்கிற ஊரை சேர்ந்தவருங்கிறாங்க. இப்ப நபர ரசூலுல்லாஹ் மென்ஷன் பண்ணி தானே சொல்லியிருக்காங்க. அப்ப சொல்லும்போது இங்க உவைஸ்னா உவைஸ் கிடையாது. கர்ணுனா கர்ணு கிடையாது. கர்ணுனா கொம்பு. எந்த இடத்துல கொம்பு வைக்கிறாங்களோ அங்க போய் தேடணும்னு ஏதாவது மீனிங் எடுத்துக்கிட்டாங்களா? அப்படிலாம் இல்ல. பேரு சொல்ற இடத்துல கரெக்ட்டா மீனிங் வந்திருக்கு. ஊரு சொல்ற இடத்துல ஊரு கரெக்ட்டா வந்திருக்கு. அப்ப இதுலலாம் மாற்று விளக்கம் குடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ளத்துல நோய் இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இந்த குர்ஆனுடைய வசனங்கள் முஹக்கம் முத்தஷாபிஹாத் அப்படிங்கிறான். முஹக்கம்னா என்ன அர்த்தம்? நேரடியா பதில் சொல்லிரும். குல் ஹுவல்லாஹ் அஹத். அல்லாஹ் ஒருவனேனா ஒருவனே தான். அதுக்கு மாற்று விளக்கம்லாம் கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் ஒரு கட்டளை சொல்ட்டான். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லுன்னு சொல்ட்டான். பழி வாங்குறதுக்கான சட்டத்த சொல்ட்டான். இந்த மாரி உறுதியா சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு மாற்று விளக்கம் குடுக்க முடியாது. இது முஹக்கம் நேரடியான வசனங்கள். அதே நேரத்துல பல பொருள் தரக்கூடிய வசனங்கள் இருக்குது. அது பேர் என்ன? முத்தஷாபிஹாத் அப்படிங்கிறான். முத்தஷாபிஹாத்தான வசனங்கள் எப்படின்னா, எவனுடைய உள்ளத்துல நோய் இருக்கோ, அவன் குழப்பத்த நாடியும், அதற்கேற்ப விளக்கத்த தேடியும், அவன் வந்து மக்கள் மத்தியில அந்த வசனங்கள வச்சு குழப்பத்தை ஏற்படுத்துவான் அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, "உங்கள் கைகளால் நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள்." உங்கள் கைகளால் நீங்களே நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள்ங்கிற ஒரு வசனத்த நம்ம எல்லா இடத்துலயும் பயன்படுத்தியிருப்போம். ஞாபகம் இருக்கா அந்த வசனம்? தீபாவளியில வெடி வெடிக்கிறதுல இருந்து எல்லா இடத்துலயுமே அந்த வசனத்த போட்டுருவாங்க. இமேஜ் எல்லாம் வப்பாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம். தெரியுதா? அந்த வசனம் தெரியுதா? தெரியாதா? ஆச்சரியமா இருக்கு. அது ரொம்ப பிரபலியமான வசனம். எல்லா இடத்துலயுமே அந்த வசனத்த போட்டுருவாங்க. சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, எத போடுறதா இருந்தாலும் உங்கள் கைகளால் நீங்கள் நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள் அந்த வசனத்த போட்டு தான் எல்லாருமே போடுவாங்க. ஆனா அந்த வசனம் எப்ப இறங்குனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு சஹாபாக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? விவசாயம் பண்ண போயிட்டாங்க. அதான் மக்காவே ஜெயிச்சாச்சேன்னு. அப்ப அல்லாஹ் அந்த வசனத்த இறக்குறான். நீங்க பிசினஸ் பண்ண போறீங்களா? அந்த பக்கம் ரோமாபுரியும், கிஸ்ராவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. அங்கலாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க வந்து மக்கள சுரண்டிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து தீன குடுத்தா, நீங்க போய் சண்டை போடுங்கன்னு சொல்றதுக்காண்டி அந்த வசனம் இறங்குனுச்சு. அந்த இடத்துல அபூ அய்யூப் அன்சாரி என்ன பண்றாரு? சண்டை போட போறாரு. அவர் கடைசி வரைக்கும் அந்த வசனம் இறங்கப்பட்ட டைம்ல இருந்து விவசாயம் பண்ண போன அந்த அபூ அய்யூப் அன்சாரி கடைசி வரைக்கும் அவர் மரணம் வரைக்கும் அவர் ஜிஹாத்ல இருந்திருக்காரு. போர் செஞ்சுகிட்டு இருந்திருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் போர் செஞ்சுட்டு இருக்க காலகட்டம். அந்த டைம்ல வந்து தாபீன்கள், சஹாபாக்களுக்கு பிறகு வந்த சமூகத்தை சேர்ந்தவங்க போர்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, படை வந்து அப்படியே கொத்தா நின்று சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த இடத்துல என்ன பண்றாரு? வாள சுழட்டிக்கிட்டு உள்ள பூந்துடுறாரு. உள்ள பூந்து அவரு சண்டை போட்டு ஷஹீதாயிடுறாரு. இறந்துடுறாரு. அவரு போறப்ப அவருடைய தோழர்கள்லாம் சைடுல அடிக்கும்போது ஏன்னு தடுக்குறாங்க. அவர் போயிடுறாரு. சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்ப மௌத்தாவும் ஆயிடுறாரு. அவரு கையால அவரே நாசத்த தேடிக்கிட்டாருன்னு அந்த வசனத்த எடுத்து இவரு ஓதுறாரு. அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர். இத கேட்ட உடனே அபூ அய்யூப் அன்சாரி அவர கூப்பிடுறாரு. "இங்க வாங்க" அப்படின்னு கூப்பிட்டு, "இந்த வசனத்த யாரு ஓதுனீங்கன்னு?" கேட்கறாங்க. "நாங்க தான் ஓதுனோம்." அந்த வசனம் எதுக்கு இறக்கப்பட்டுச்சு தெரியுமா? போருக்கே போகாம நாங்க பிசினஸ் பண்ணதுனால இறக்கப்பட்டுச்சு. இங்க அவர் ஒண்ணும் தற்கொலை பண்ணிக்கல. அவர் என்ன பண்ணியிருக்காரு? போர்ல சண்டை போட போயிருக்காரு. சண்டை போட போனவரு உள்ள எல்லாரையும் வெட்டி கொன்றுருக்காரு. அவரும் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்காரு. இது ஷஹீது. அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்த குடுக்குறான். இந்த இடத்துல அவர் நாசத்தெல்லாம் ஒண்ணும் தேடிக்கல. இப்படி சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஆனா இந்த மாரி போர்ல கொல்லப்படுறத விரும்பாத ஆட்கள் யாரா இருப்பாங்க? ஒரு பயம் இருக்கிற ஒரு ஆட்களா தானே இருப்பாங்க. இந்த உள்ளங்களில் நோய் அப்படிங்கிறது என்னன்னா, எல்லாமே உள்ளடங்கி இருக்கும். பெருமை, பொறாமை, இந்த மாரி குணங்கள் இருக்கிறது. ஷைத்தானிய பண்புகள் யார் யார்ட்ட இருக்குதோ, யார் யாரெல்லாம் பலவீனர்களா இருக்காங்களோ, கவலை இந்த மாரி எந்த துக்கம், மனநிலையுடைய சமநிலையற்ற தன்மை இருக்குல்ல, அது எல்லாமே உள்ளங்களின் நோய் தான். அந்த நோய் யார் யார்ட்ட இருக்குதோ, அவங்கலாம் குர்ஆன வந்து இப்படி தப்பா படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இவங்க முழுக்க முழுக்க இந்த போலி நபித்துவம் பேசுறவங்க எல்லாருமே, தன்னை நபின்னு வாதிடுறவங்க எல்லாருமே ஹதீஸ்கள்ல தான் கை வைப்பாங்க. அப்ப இவரு என்ன பண்றாரு, இந்த விஷயம் என்ன சொல்ட்டாரு, தன்னுடைய சந்ததி விஷயத்த மறுத்துட்டாரு. பேரு விஷயத்துக்கு தப்பான விளக்கம் குடுத்துட்டாரு. இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு ஆள் பேர மென்ஷன் பண்ணி சொன்ன எந்த இடத்துலயுமே, தப்பான பேர்கள சொல்லல. இந்த பேர்னா இந்த அர்த்தம் கிடையாது. அது வேற அர்த்தம்ங்கிற எங்க மீனிங்குமே வரல. அந்தந்த பேர் அந்தந்த பெயர்கள்ல தான் இருந்திருக்கு. அந்தந்த ஊர் அந்தந்த இடத்துல தான் இருந்திருக்கு. அதுக்கு மாற்று விளக்கம் குடுக்குறதுக்கு வழியே இல்ல. ஆனா அப்படிப்பட்ட விளக்கத்த இவர் குடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஊரு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அவர் மதீனாவை சேர்ந்தவர்ங்கிறாங்க. மதீனால இருப்பாரு. மக்காவுக்கு வருவாரு. அந்த ஹதீஸ பார்த்தீங்கன்னா, உம்முல் முஃமினீன் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு கலீஃபாவின் மரணத்தின் போது கருத்து வேறுபாடு ஏற்படும். மதீனாவைச் சேர்ந்த ஒருவர் மக்காவிற்கு விரைந்து வருவார். மக்காவாசிகளைச் சேர்ந்த சிலர் அவரிடம் வந்து அவருடைய விருப்பத்திற்கு மாறாக அவரை வெளியே கொண்டு வந்து ருக்னுக்கும் மக்காமுக்கும் இடையில் அவரிடம் விசுவாச பிரமாணம் பையத்து செய்வார்கள். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? மதீனாவுல இருந்து அவர் மக்காவுக்கு வருவாருங்கிறாங்க. இவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? மதீனானா மதீனானா என்ன அர்த்தம்?
மஸ்ஜிதுன் நபவி மாதிரி மதினத்துன் நபவி. மதினத்துன் நபவினா என்ன அர்த்தம்? நபியின் பட்டணம்னு அர்த்தம், நபியின் நகரம்னு அர்த்தம். மதீனானா நகரம். அப்ப மதீனா அப்படிங்கிற ஊர்ல இருந்து வருவார்னா என்ன அர்த்தம்? டெல்லி. டெல்லி நகரம் தான் அப்படின்ட்டாரு இந்த ஆள். அப்ப டெல்லியில இருந்து நாங்க வந்திருக்கேன். அப்ப டெல்லி மதீனான்னு அங்க மென்ஷன் ஆன ஹதீஸ்ல மென்ஷன் ஆன மதீனா எதுனா டெல்லி தான் அப்படின்ட்டாரு. அப்ப இத சொன்ன உடனே எல்லாம் தலை சுத்தி போயிருச்சு. ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு விளக்கத்தை இந்த ஆள் கொடுத்துட்டு ஓடுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மென்ஷன் ஆகுதுல, ஒரு கலீஃபாவின் மரணத்தின் போது ஒரு கலீஃபா இறந்துருவார். ஓகேவா? ஒரு கலீஃபா இறந்துருவாரு. இறந்த பிறகு அவங்களுடைய மகன்களுக்கு மத்தியில 3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில ஃபைட் நடக்கும். அடுத்த ஆட்சியாளர் யாருன்னு. அந்த டைம்ல அவங்க 3 பேருமே ஜெயிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஆட்சி கிடைக்காது. மாறா இவரு வந்து ஆட்சியை பிடிச்சிருவாரு. அவர் யாருன்னா என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவரா இருப்பாருன்னு அந்த ஹதீஸ் வருது. மக்காவாசிகளை சேர்ந்தவருக்கு பையத்து செய்வாங்க. பிறகு சிரியாவிலிருந்து அவர் பையத்து செய்யப்பட்ட உடனே சிரியாவிலிருந்து ஒரு படை மக்காவிற்கும் மதினாவிற்கும் இடையில் உள்ள பாலைவனத்தில் பூமிக்குள் புதையுண்டாகும். அதாவது இவரை எதிர்த்து ஒரு படை அனுப்பப்படும். அந்த படை என்ன பண்ணும்? மக்காவுக்கும் மதினாவுக்கும் நடுவுல ஒரு இடத்துல புதையுண்டுரும், புதைஞ்சிரும். 2வது வாட்டி அந்த படையுடைய தலைவர் இருக்கார்ல, அனுப்புன ஆளே திரும்ப அந்த படையில வருவார். வந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரும் அந்த இடத்துல வந்து மூழ்கடிக்கப்பட்டுருவார், தோற்கடிக்கப்படுவார். அப்ப அந்த விஷயங்களை தான் ரசூலுல்லாஹ் மென்ஷன் பண்ணி என்ன சொல்றாங்க, இவரு தான் இந்த மாதிரி தோற்கடிக்கப்பட்டுருச்சுன்னா அவர்கிட்ட தவழ்ந்து போயாவது நீங்க பையத்து செய்யுங்க, அவருக்கு வந்து விசுவாச பிரமாணம் செய்யுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல இவர் என்ன பண்றாருன்னா, கலிஃபா இறந்து போவார்ல, அது யார் அந்த கலிஃபான்னு இவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, இனாமுல் ஹசன் கந்தல்வி அப்படிங்கிறவர் தான் அந்த கலிஃபா அப்படிங்கிறார். யார் இந்த இமாமுல் ஹசன் கந்தல்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தப்லீக் ஜமாத்துல 3வதா தலைவரா வந்தவர். தப்லீக் ஜமாத்துன்னு ஒரு ஜமாத் இருக்குல்ல, அந்த ஜமாத்துல இந்தியாவில முதல்ல ஆரம்பிச்சு 3வதா ஒருத்தர் தலைவரா வந்தார்ல, அவரை மென்ஷன் பண்ணிட்டார். அவர் தான் அந்த கலிஃபா. அவர் மௌத்தா போன பிறகு 3 பேர் போட்டியாளராக நியமிக்கப்பட்டாங்க. இவரு தலைவராவாரா, இவரு தலைவரான வாய்ப்பு இருந்துச்சுல, அந்த 3 பேரை இவர் மென்ஷன் பண்றாரு. அவங்க 3 பேருன்னு அந்த இடத்துல பொருத்தி இவர் பேசியிருக்காரு. சரி, ஓகே, ஃபினிஷ். அப்ப அந்த 3 பேர்ல ஹதீஸ் படி என்ன அர்த்தம்? அந்த இடத்துல வந்து 3 பேர் வருவாங்க. அந்த 3 பேருக்கும் ஆட்சி கிடைக்காது. யார் ஆட்சிக்கு வருவா? இவர் தானே ஆட்சிக்கு வரணும். மஹதி தானே ஆட்சிக்கு வரணும். அப்ப தப்லீக் ஜமாத்தை இவர் தானே டேக் ஓவர் பண்ணிக்கணும். இவர் வரல. அந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டாரு. இவர் அந்த ஹதீஸுக்கு கொடுத்த மாற்று விளக்கமும் நடக்கல. அப்ப இந்த விஷயத்திலயும் அவர் அடிபட்டு போயிட்டாரு. அப்ப அவர் சொன்ன விளக்கமும் தப்பா போயிருச்சு. நடக்கவும் இல்ல. ஆனா இவர் கொடுத்த விளக்கத்தை பாருங்க, சொன்ன ஊரெல்லாம் மாத்தி போட்டாரு. மதீனாவுக்கு இதுன்ட்டாரு. இப்படிலாம் விளக்கம் கொடுத்துட்டு போறாரு. சரி, இந்த ஊருக்கு மாற்று விளக்கம் கொடுக்குறாருல, இது இவர் மட்டும் தான் பண்ணாரான்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மிர்சா குலாம் அகமது காதியானின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல உள்ள ஒரு ஊர்ல ஒருத்தர் வந்தாருன்னு. அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னை நபின்னு சொன்னாரு, ஈசா நபின்னு சொன்னாரு. எப்படிப்பா நீ ஈசா நபி? ஈசா நபி டமாஸ்கஸ்ல எல்லாம் இறங்குவாங்க. டமாஸ்கஸ்னா டமாஸ்கஸ் கிடையாது, காதியான் தான் டமாஸ்கஸ்ன்ட்டு. இப்ப நாகப்பட்டினத்தை வந்திருக்காருன்னா, டமாஸ்கஸ் நாகப்பட்டினங்க, நாகப்பட்டினம் தான் டமாஸ்கஸ். இங்கேயும் வெள்ளை மினாரா பள்ளி ஒன்று மரக்காப்பள்ளியை கட்டி இந்த ஊர்ல மினாராவை ஏற்றி விட்டு இதான் அந்த பள்ளிவாசம், அங்கே தான் நான் வந்தேன்னு சொல்ற மாதிரி கதை. அப்படி வந்து மென்ஷன் பண்ணி அந்த ஆளும் விளக்கம் கொடுத்தான். சேம் டிட்டோ அந்த ஆள் என்ன செஞ்சாரோ அதே தான் இவர் செய்யறாரு. இதே மாதிரி ஊரமா என்ன, அது காதியான் பாகிஸ்தானை சேர்ந்த ஊரு, இது டெல்லி. டெல்லியில இருக்கக்கூடிய காஷ்மீர் நகர்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல மென்ஷன் பண்ணி இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அப்ப இன்னொரு ஹதீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூப்ரட்டிஸ் நதியில் தங்கம் அப்படின்னு ஒரு ஹதீஸ். இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய அல்சாட்டியம் பண்றானுங்கன்னா, 95ல இந்த ஆளு போய் யூப்ரட்டிஸ் நதி தங்க வெளிப்படுற டைம்ல ஒரு போர் ஏற்படும். அந்த போர்ல 199 பேர் இறந்து போயிருவாங்கன்னு ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மாற்று விளக்கம் இருக்கு. அது உண்மையிலேயே அது என்ன தங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பு தங்கம். அப்ப அது வந்து பெட்ரோலியத்தை தான் குடிக்குது. பெட்ரோலியம் தான் கருப்பு தங்கம். அப்ப அந்த அடிப்படையில அந்த சதாம் ஹுசேன் வாரு அதுதான் அதை மென்ஷன் பண்ணுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதுக்கு நிறைய நீண்ட விளக்கங்கள் இருக்குது. அது ஒவ்வொருத்தருடைய கருத்து. இந்த ஆளு என்ன பண்றாருன்னா, அந்த விளக்கம்லாம் ஆரம்பத்தில் சொல்லல. என்னடா தங்கம் அப்படின்னு கேட்டா, டெல்லியில வந்து நிஜாம் மஸ்ஜித்னு ஒண்ணு இருக்கு. தப்லீக் ஜமாத்துடைய ஹெட் குவார்டர்ஸ் பள்ளிவாசல். அதான் அந்த கருவூலம் அப்படின்ட்டு இருந்தாலும் அந்த கருவூலம் எதுனா அதுதான். அதுக்காக அந்த 3 பேர் அடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல நான் கைப்பற்றிடுவேன். இப்படியே எல்லாத்துலயுமே தப்லீக் ஜமாத்தை டேக் ஓவர் பண்றதுக்காட்டியே முழு முயற்சியில இந்த ஆள் இருந்திருக்காரு. இப்ப அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தாம்பரம் மஸ்ஜித் வாசல் கூப்பிட்டு இந்த மாதிரி நபி வந்துட்டாருன்னு பேசுறவனா என்ன சொல்றான்னா, சதாம் ஹுசேன் கதையை பேசலாம். ஏன் ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னேன், நீ நபி தானே, மாத்தி மாத்தி பேசக்கூடாதுல, ஒரு விஷயம் சொன்னா உறுதியா இருக்கணும்ல. அடிச்ச உடனே நான் நபி இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியே வேலை பார்த்தீங்கன்னா என்னது, முன்னாடி ஒரு முன்னறிவிப்பு சொல்லிட்டா திரும்ப என்ன பண்ணணும், அதுல நிலையா இருக்கும். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப கருத்து மாறிக்கிட்டே இருக்குன்னா இவர் எப்படி நபி? அப்ப இவர் ஒரு மனநோயாளி. இதுதான் உண்மை. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, மஹதி வெளிப்படும் இடங்கள் குறித்த ஹதீஸ்லயும் இதே வேலைதான்.
இவர் என்ன பண்றாரு, சரிப்பா நீ மஹதிங்கிற, மஹதி என்ன பண்ணணும், சண்டைலாம் போடணும், நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன பண்றாரு, 2006ல வந்து நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து 40 வயசு ஆயிரும். இவர் நபின்னு சொன்னப்ப 95 டைம்ல 32 வயசு 33ல இருக்கிறாரு. 2006ல எனக்கு வந்து 40 வயசு ஆயிரும். அப்ப என்ன பண்ணுவோம்னா 313 பேரை கூட்டிக்கிட்டு கிளம்பிருவேன். பத்ர் போர்ல வந்து சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 313. அத்தனை பேரை கூட்டிக்கிட்டு நான் மக்காவுக்கு போயிருவேன். அங்க போய் அறிவிச்சிருவேன். அறிவிச்சு அங்க படை நடக்கும். நான் உலகம் முழுக்க ஆட்சி செய்ய போறேன்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டாரு. 95லயே சொல்லிட்டாரு 2006ல கிளம்ப போறேன்ட்டு. 2006 வந்துருச்சு. மேப்படி ஏன் கிளம்பல? வீட்டு கதவை தட்டுறானுங்க. என்னப்பா கிளம்புறேன்னு சொன்னீங்க, என்ன போலையா அப்படின்னு கேட்டோடனே, இல்ல மிஷன் சேஞ்ச் ஆயிருச்சு. வந்து 2033க்கு அதை ஒதுக்கி வச்சிருக்கேன்ட்டு தள்ளி போட்டாரு. அப்ப இதுவும் நடந்துருச்சு. இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, அதாவது இவர் ஈசா நபியா ஃபர்ஸ்ட் உணர்ந்துட்டாரு. நான் தான் அந்த ஈசா நபி அப்படிங்கறத உணர்ந்துட்டாரு. உணர்ந்த பிறகு மஹதி எங்கன்னு தேட ஆரம்பிச்சிட்டாரு. ஈசா எங்கே, மஹதி எங்கே அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க அவர் நடமாடி எங்க பார்த்தாலும் போய் தேடி மஹதியை தேடிக்கிட்டு இருக்காரு. மஹதி கிடைக்கல. அப்புறமா தான் அவருக்கே புரியுது, கடைசியில நீங்க தான் அந்த குழந்தைங்கிற மாதிரி நீங்களே நான் தான் மஹதின்ட்டாரு. அப்ப மஹதியும் அவர் தான், ஈசாவும் அவர் தான். அதுக்கு ஒரு ஹதீஸ் காட்டுறாரு. திருமதியில வந்து ஈசாவை தவிர வேறு மஹதி இல்லை அப்படின்னு. மஹதிங்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் மென்ஷன் பண்றது என்னன்னா, நேர்வழி காட்ட பெற்றவர் அப்படிங்கிறாங்க. அவர் தான் நேர்வழி காட்டி கடைசி இது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் வந்து அவருக்கு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில சஹாபாக்களுக்கு வந்து நீங்க ஹாதி மஹதியா இருப்பீங்கன்னு சொல்லி பிரார்த்தனை தான் செஞ்சிருக்காங்க. மஹதினா நேர்வழி காட்ட பெற்றவர், நேர்வழிப்படி நடப்பவருங்கிற மாதிரி அது ஒரு பிரார்த்தனை. அப்ப அந்த அடிப்படையில ஈசா நபி யாரு? நபி அவரு. அவர் மஹதியா இருக்க மாட்டாரா? அந்த மீனிங்ல வந்த வார்த்தை அது. அரபி மூலத்துல உள்ள வார்த்தையை தூக்கிக்கிட்டு எந்த இடத்துல மூலத்துக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், எந்த இடத்துல மூலத்துல உள்ள அதே பேர் அப்படியே போடணும் அப்படிங்கிறதுக்கு இது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து அஸ்லம்னு பேர் வச்சிருக்காரு. அவருடைய பேர் அஸ்லமா இருந்தா மென்ஷன் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அஸ்லத்துக்கு மொழிபெயர்க்க கூடாது. அஸ்லம்னா என்ன அர்த்தம்னா கட்டுப்படுதல்னு அர்த்தம். அஸ்லம் துலி ரபில் ஆலமீன்ங்கிறார்ல இப்ராஹிம் நபி, வந்து கால அஸ்லீம்ங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் அஸ்லீம் கட்டுப்படு அப்படிங்கிறான் இப்ராஹிம் நபியை பார்த்து. இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்க, கால அஸ்லம் துலி ரபில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணோம், அஸ்லம் து அப்படின்னு வர இடத்துல அஸ்லம்க்கு அந்த மீனிங் தான் கொடுக்க முடியும், கட்டுப்படுதல் மீனிங் கொடுக்க முடியும். அஸ்லம்னு பேர் வச்சவருக்கலாம் கட்டுப்படிங்க வா அப்படின்னு கூப்பிட முடியும். பைத்தியகாரத்தனமா இருக்கும். எந்த இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணுமோ அந்த இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதுவும் இல்லாம இவங்க மென்ஷன் பண்ற அந்த திருமதி ஹதீஸும் பாத்தீங்கன்னா அது ஆதாரம் இல்லாத ஹதீஸ். அதை அறிவிக்கிறவர்ல ஒரு 3-4 பேருக்கு அதாவது 3-4 பேருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாருமே இல்ல, யாருமே சஹாபாக்கள் இல்ல. அப்ப அது தொடர் அருந்த ஒரு ஹதீஸ்ங்கிறதுனால முர்சல்னு சொல்லி நீக்கிறாங்க. ஆனா அந்த ஹதீஸை இவங்க தூக்கிட்டு வந்து தங்களுக்கு ஆதாரமா காட்டுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து டமாஸ்கஸ் கதை, இவர் ஈசா நபியா மாறிட்டார்ல, இப்ப என்ன பண்றாரு, டமாஸ்கஸ் டெல்லின்ட்டாரு. ஒண்ணு உருப்படியா பேசணும், மதீனா டெல்லியா டமாஸ்கஸ் டெல்லியா, 2 வேற வேற ஊரு. ஏதாவது ஒரு ஊரை தான் சொல்லணும். மதீனாவும் டெல்லி தான், டமாஸ்கஸும் டெல்லி தான். அப்படின்னா சிவாஜி நான் தான், எம்ஜிஆர் நான் தாங்கிற மாதிரி தான் அவர் பிரச்சாரமே இருக்கு. மஹதியும் அவர் தான், ஈசாவும் அவர் தான், டமாஸ்கஸும் டெல்லி தான், மதீனாவும் டெல்லி தான், ஊரும் ஒரே ஊரா போயிருச்சு. அப்ப அவர் வந்து இறங்கவும் செஞ்சுட்டாரு. எப்படி இறங்கினாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த வெள்ளை மில்லியாரா பள்ளிவாசல்ல இவர் ஃபர்ஸ்ட் இருந்திருக்காரு. இவரு ரூஹு கைப்பற்றப்பட்டுருச்சு, இவர் உயிர் போயிருச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஈசா நபிக்கு அல்லாஹ் ஒரு ரூஹ ஊதுனதா சொல்றாங்கல்ல, ரூஹுல் குதூஸ்னு, அந்த ரூஹ் இறங்கிருச்சான். இவர் மேல இறங்கினவொடனே இவர் ஈசா நபியா மாறிட்டான். முதல்ல ஒரு நபர் எப்படி அடையாளம் காணப்படுறாரு? இப்ப நான் உட்கார்ந்து பேசுறேன், நான் என்ன சொல்றேன், எனக்கு கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டேன், எங்க வாப்பாட ஆத்மா இப்ப என் உடம்புல இருக்குது, என் ஆத்மா இப்ப எங்க வாப்பாட்ட இருக்குதுன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? உடல் என்னவோ முகம் என்னவோ அதுதான் உயிருக்கும் சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி கூடு விட்டு கூடு பாயிரெல்லாம் கட்டுக்கதை எழுதலாம், ஊருப்பட்ட இஷ்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு எழுதலாம். இது வரைக்கும் ரசூலுல்லாஹ் காலத்துல கூட யாருமே கூடு விட்டு கூடு பாயல. ரசூலுல்லாஹ் கூட அந்த மாதிரி எதுவும் செய்திகள் சொன்னாங்க, ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. இஸ்லாமிய மரபுகளுக்குள்ள ஒரு கதையை பேசுறோம்னா அதுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கணும், அது அப்படி ஒண்ணு நடந்திருக்கணும். அந்த மாதிரி எந்த வழிகாட்டுதலும் இல்லாம ஒரு கதை சொல்றாங்க. என்னன்னா, ஈசா நபியுடைய ரூஹ் இவருக்கு இறங்கிருச்சுன்னு. ஈசா நபி அவர் போயிட்டாரு, திரும்ப ஈசா நபியெல்லாம் திரும்ப வரமாட்டாரு, அதே உடலோட வரமாட்டாரு, உயிர் இங்க வந்துருச்சு, இவர் தான் ஈசா நபிங்கிறான். இப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறான். அப்ப யதார்த்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் இறந்துட்டாருன்னா கூட பேயா வருவார்னு சொல்லலாம். ஆனா அது கூட சாத்தியம் இல்லை. அல்லாஹ் ரூஹ கைப்பற்றிட்டானா அந்த ரூஹ் ரிட்டர்ன் ஆகாது இந்த உலகத்துல. அப்ப இறந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஈசா நபி இறக்கல, உயிரோட தான் உயர்த்தப்பட்டிருக்காரு. ரசூலுல்லாஹ் சொல்றாரு உயிரோட அதுக்கும் ஹதீஸ் இருக்கு. எதுக்கு ஆதாரம் இருக்குதோ அதை தூக்கி போட்டுட்டு என்னன்னா இவர் தன்னை நபின்னு சொல்லிட்டாரு. நபினா நீங்க நம்பிதான் ஆகணும், அவர் என்ன சொன்னாலும் நம்பணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த ஹதீஸ் பொய்ப்பா, நான் தான்ப்பா சொல்றேன், நான் தான்ப்பா ஈசா அப்படின்ட்டாரு. உடனே சரிங்க அப்படின்னு இவனுங்களே ஏத்துக்கிட்டானுங்க. பைத்தியகாரத்தனம் ஒரு பைத்தியம், அந்த பைத்தியத்துக்கு பின்னாடி நிறைய பைத்தியம். சார் இங்க வந்து பாருங்க நிறைய பைத்தியம் சுத்திட்டு இருக்குங்கிற மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு.
அப்ப என்ன பண்றானுங்க, நேரா அவர் இறங்கிட்டாருன்ட்டானுங்க. அது ரூஹ் இறங்கிருச்சு, அவர் தான் ஈசாங்க. சரி வந்துருச்சு. இப்படி ஒரு புது கதை சொல்றேன். இது வரைக்கும் இஸ்லாமிய மரபுல இந்த மாதிரி ஒரு கதை இல்ல. ஏன்னா ஈசா நபிக்கு வாப்பா கிடையாது. ஈசா நபி அல்லாஹ் எப்படி சொல்றான், ஆதம எப்படி படைச்சனோ அந்த மாதிரி படைச்சாங்கிறான். உங்களுக்கு வாப்பா இருக்காரு, அனீஃப் இருக்கிறாரு. அனீஃபு தேடி வராரு. இவர் பீகார்ல இருந்து அவர் டெல்லிக்கு போனதுக்கு அப்புறமா டெல்லியில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வாப்பாக்காரு வராரு. என்னப்பா உடம்பு முடியல, கொஞ்சம் என்ன பராமரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, என்னத்த நீ செஞ்சு கிழிச்சேன்னு அடிச்சு துரத்தி விடுறாரு. நபி தன்னுடைய தந்தையை இப்படி நடத்துவார் என்பதே ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம் தான். அப்ப அந்த மாதிரி நடத்திட்டுலாம் அனுப்பிடுறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ரூஹ் இறங்கிருச்சுல, இப்ப இவர் என்ன பண்ணணும், ஈசா நபி செஞ்ச மாதிரி அற்புதங்கள் செய்யணும். இல்ல மஹதினா மஹதி என்னென்ன செய்வாரோ அதெல்லாம் செய்யணும். எந்த விஷயமுமே வரலாறுல என்ன ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டுச்சோ அதை இவர் செய்யல. எந்த விஷயமே ஈசா நபி என்ன செஞ்சாங்களோ அதை செய்யல. என்ன பண்ணிட்டாருன்னா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு கதை. 2006ல சண்டை போடுவேன்டாரு, பண்ணல. 2033க்கு தள்ளி வச்சிருக்காரு. இப்ப 2033ல என்ன சொல்றாருன்னா, உலகம் அழிஞ்சிருன்ட்டாரு. சண்டைலாம் நடக்காது, கைமீறி போச்சு. இதுக்கு மேலாம் சண்டை போட்டு ஒண்ணும் செய்ய போறதில்ல, என் பின்னாடி நீங்களும் வரப்போறது இல்ல. உம்மத்து ஒன்றிணையணும்ல. ஈசா நபி வந்தா உலகத்துக்கே ஆட்சி பண்ணுவாருன்னு ஹதீஸ் இருக்குல்ல, அதுவும் நிறைவேறாதாம். அதுவுமே பொய்யாம். எல்லா ஹதீஸும் பொய். இப்ப என்ன நடக்கும்னா, 2033ல உலகம் அழியும் போது எனக்கு நீங்க பையத்து செஞ்சுட்டீங்க, என்ன நபின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா, தூய்மையான காற்று ஒண்ணு வரும்ல. கடைசியா அந்த ஹதீஸ்ல அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டே, தூய்மையான காற்று ஒண்ணு வரும். அது வரும்போது நீங்கலாம் செத்து போயிருவீங்க. அதுக்கப்புறம் உலகம் அழிக்க போகும்போது மத்தவங்கலாம் செத்து போயிருவாங்க அப்படிங்கிறாரு. என்ன கதை? இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடமாடிட்டு இருக்கு. இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, இவர நபியா ஏத்துக்கிறதுனால இவங்களுக்கு என்ன லாபம்? ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும். இப்ப காதியானிங்கிற ஆளு வந்தார்ல, அந்த ஆளு என்ன பண்ணாருன்னா, பிரிட்டிஷுக்கு ஹெல்ப் பண்ணாரு. பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணாரு. பிரிட்டனுக்கு முழு ஆதரவு குடுத்தாரு. அன்னைக்கு பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்தியா, பாகிஸ்தான் எல்லாம் ஒண்ணா தானே இருந்துச்சு. அப்ப இந்தியா என்ன பண்ணுது? சுதந்திரத்துக்காண்டி பிரிட்டனுக்கு எதிரா வார் பண்ணிக்கிட்டு இருக்கு. முஸ்லிம்களும் பிரிட்டிஷ்க்கு எதிரா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஒட்டுமொத்த உலகமும் பிரிட்டிஷ்க்கு எதிரா இருக்கும்போது, இந்த ஆள் அங்க போய் சேர்ந்தானா அவன் யாரு? அவன் துரோகி. அந்த வேலைய அவன் பார்த்தான். இவன் அந்த மாரி ஏதாவது துரோக வேலைய பார்க்க போறானான்னு கேட்டா, அந்த மாரி எந்த அடையாளமும் வெளிப்படையா தெரியல. யாரையும் பார்த்து அந்த ஆளு வந்து யாருக்கும் இன்டைரக்ட்டா சப்போர்ட் பண்ற மாரி. ஏன்னா இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர் கிரவுண்ட்லயே இருக்காரு. வெளியிலயே வரல இவரு. ஈசா நபி ஊர் ஊரா போனாங்க. போற இடத்துலலாம், "இங்க வா, கண்ணு சரியா போச்சு போ." அப்படி வா, போற இடத்துல அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இவரு ஈசா நபின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்க்கல. அப்ப எதுவுமே பண்ணாம அண்டர் கிரவுண்ட்ல உட்கார்ந்துகிட்டு, வெளில வந்து அடிச்சிருவானுங்க, கொன்றுவானுங்கன்னு பயந்து உட்கார்ந்துகிட்டு, வெளியில இவங்களுடைய ஆட்கள மட்டும் அனுப்பிவிட்டு, இப்படி மண்டைய கழுவி பாமரர்கள முர்த்ததாக்குற வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே ஹதீஸ்ல தான் தூய்மையான காற்று மேட்டர் வருது. தஜ்ஜால கொல்லுவாரு. தஜ்ஜால் செத்த பிறகு உலகத்தையே ஆட்சி பண்ணுவாரு. 40 வருஷம் வாழுவாரு. அதுக்கப்புறமா தான் தூய்மையான அவர் மௌத்தா போவாரு. அதுக்கப்புறம் தூய்மையான காத்து வரும். அதுக்கப்புறம் நல்ல மக்கள் இறந்துருவாங்க. அப்புறம் அவங்க பிறகு மிச்சம் மீதி இருக்கக்கூடிய மக்கள் மேல தான் மறுமை நாள் ஏற்படும்ங்கிறது தான் ஹதீஸ். இவர் ஹதீஸ்ல உள்ள முதல் வரிகள்லாம் முன்னாடி உள்ளத மறுத்துட்டாரு. போர்லாம் நடக்காது. தஜ்ஜாலெல்லாம் ஒண்ணும் சாவடிக்கலாம் முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்ன உங்களெல்லாம் காப்பாத்தவும் முடியாது. எனக்கு பையத்து மட்டும் செய்யுங்க. நான் செத்த பிறகு நீங்க வந்து நல்ல காத்து வந்து செத்துருவீங்க. அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த மாரி பண்றாங்கல்ல, இவங்கள 2 டைப்பா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, பின்னாடி அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த மாரி இவங்க வந்து இப்படிதான் இயங்கணும் அப்படிங்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க பின்னாடி இருந்து திருவி, இந்த மாரி பண்ணுங்க, குழப்பம் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காண்டி தூண்டி இருக்கணும். அப்படி இல்லன்னு சொன்னா, இவங்கலாம் மனநோயாளிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படியான மனநோயாளிகளும் உருவாகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப திடீர்னு வருவான் ஒருத்தன். தன்னைத்தானே வந்து நான் தான் ராமர் அப்படிம்பான். நான் தான் கிருஷ்ணர் அப்படிம்பான். எல்லா மதங்கள்லயும் இப்படி ஒரு ஆள் வருவான். கிறிஸ்டியானிட்டிலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஊருப்பட்ட பாஸ்டர்ஸ் வந்து தங்கள தாங்களே அப்படி கிளைம் பண்ணிக்கிறவங்களா இருக்காங்க. தங்கள தாங்களே தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான மனிதர்கள் வந்திருக்கிறாங்க. நெறைய பேர் வந்து வரலாற்றுல இருக்கிறாங்க. இவர் மட்டும் தன்னை ஈசா மஹதின்னு சொல்லிக்கல. இவர மாரி 3 பேர் இருக்கானுங்க. உதாரணத்துக்கு மிர்சா குலாம் அஹ்மத சொன்னேன். அதே மாரி இன்னொரு ஆள் வந்து தன்னைத்தானே ஈசா மஹதி நான் 2 பேருமே ஒண்ணு தான். நான் தான் அந்த 2 பேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த மாரி முன்னாடியே கிளைம் பண்ணியிருக்காங்க. இப்ப 3வதா இந்த ஆள் கிளைம் பண்ணியிருக்காரு. அப்ப இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, என்கிட்ட ட்ரீட்மென்ட்க்கு ஒரு லேடி வந்தாங்க. ஒரு பொண்ணு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 புள்ள. 3 புள்ள பொறந்து 4வதா ஒரு புள்ள உண்டாயிட்டாக. அப்ப மாப்பிள்ளை என்ன சொல்றாரு, நம்மளே கஷ்டத்துல இருக்கிறோம். நமக்கு எதுக்கு 4வது புள்ள கலைச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சிடுறாரு. பொதுவா பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் தருணங்கள்ல என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் பிரச்சனை. டென்ஷன் ஆவாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க, எரிஞ்சு விழுவாங்க. இதெல்லாம் எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரியாது. திட்டு வாங்கிட்டு உட்கார்ந்திருக்க மாரி இருக்கும். அப்ப இந்த மாரி பெண்கள்ட்ட அந்த பண்பு இருக்கும். அதே மாரி தான் பிரெக்னன்சி டைம்லயும் மூட் ஸ்விங் ஆகும். பிரெக்னன்சி டைம்ல அதுவும் புள்ள கலஞ்சிருச்சுன்னா இன்னும் பயங்கரமா ஸ்விங் ஆயிட்டு இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மூட் ஸ்விங்கா இருக்கிற டைம்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ரொம்ப பொறுமைசாலி. தொழுவு, ஓது, இபாதத்தோட இருந்திருக்காங்க. மாமியார் பயங்கர டார்ச்சரா இருந்தாலும் பொறுமையான புள்ளையா தான் இருந்திருக்காங்க.
எப்போ அவங்க ட்ரிகர் ஆயிட்டாங்கன்னா, இது வரைக்கும் மாமியார் பேசுற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாங்க. இவங்க இந்த மாரி புள்ளைய கலைச்சிட்டு இதா இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்க மாமியார் என்ன பண்றாங்க, என் புள்ளைக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இவ என்ன அழகி ஊர்ல, எனக்கு நான் நல்ல புள்ளையா பார்த்து கட்ட போறேன்னு சொல்லிட்டு, வந்திருக்க பொம்பளையும் வீட்டுக்கு கெஸ்ட்டா வந்திருக்க பொம்பளையும் புரோக்கர் பொம்பள. அவங்கள்ட்ட என்ன பண்ணிட்டாங்க, காட்டிட்டாங்க. இந்த மாரி இந்த புள்ள நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கவும், இந்த புள்ளைய பேசி முடிச்சிடலாம்லாம் பேசவும், இதுவும் அந்த அம்மா பார்த்துருச்சு. பார்த்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு. மாமியார் மேலயும் கோவம் வந்துருச்சு. புருஷன் மேலயும் கோவம் வந்துருச்சு. அது புருஷன் காரணம் கிடையாது. அவரு வெளிநாடு போயிட்டாரு. அவருக்கு இதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்மந்தமே இல்ல. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, இவங்க போய் நைட்டு தூங்குறாங்க. இவங்களுக்கு என்னன்னா, பொதுவா இவங்க தொழுது இபாதத்தா இருக்கிறதுனால சில சில கனவுலாம் ஏற்பட்டிருக்கு. கனவுலாம் நடந்திருக்கு. அதனால அவங்களுக்கு கனவு மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த டைம்ல ரொம்ப கோவத்தோட தூங்குறாங்க. தூங்குனா கனவுல அந்த ஃபோட்டோல பார்த்த பொண்ணும், தான் மாப்பிள்ளையும் ஜோடியா கனவுல சுத்திட்டு இருக்காங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, முழிச்சிருச்சு. காலைல மாப்பிள்ளை ஃபோன் அடிச்சு, "நல்லா இருக்கியாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "நான் ஏன் நல்லா இருக்கேன்? நீ தான் ரொம்ப நல்லா இருக்கியே" அப்படிங்கிறாங்க. அவருக்கு ஒண்ணும் புரியல. என்னன்னு கேட்டா, "அதான் நீ கனவுல நீ தான் டூயட் பாடிக்கிட்டு இருக்கியே, அல்லாஹ் எல்லாத்தையும் எனக்கு காட்டிட்டான்" அப்படின்ட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? எனக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் போட்டு காட்டிட்டான். நீ இந்த மாரி பண்றன்னோனே, ஏதோ இந்த புள்ளைக்கு ஆயிருச்சுன்னு சொல்லி ஃபோன கட் பண்ணிட்டு அவரு போயிட்டாரு. அப்புறத்துலருந்து எல்லாரையும் வச்சு செய்தான். நைட்டு ஃபுல்லா தூங்குறது இல்ல. எல்லா வீடியோவும் பார்க்குறது. YouTubeல எல்லாம் திடீர்னு என்ன பண்றாங்கன்னா, இப்படி ரொம்ப தூங்காம எல்லார்ட்டயும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற உடனே, கூட்டு வந்து உம்மா வீட்ல இறக்கி விட்டாங்க. அங்கேயும் விடிய விடிய உட்காந்து ஃபோன நோண்டி, இதே ஏதாவது YouTubeல பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, திடீர்னு உட்காந்து அழுவுறாங்களாம். "ஏம்மா அழுவுற?" அப்படின்னோனே, "என் புருஷன் செத்து போயிட்டாருன்னோனே." "ஏன்டி இப்ப தான்டி ஃபோன் அடிச்சாரு" அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. இல்ல என் புருஷன் அலெக்சாண்டர்ங்கிறாங்களாம். புரியுதா? அலெக்சாண்டர் செத்துட்டாரு. ஏதோ ஒரு வீடியோல பார்த்துட்டாங்க. அலெக்சாண்டர் இப்படி செத்துட்டாரு. அவருடைய மனைவி உட்கார்ந்து அழுவுனதா ஏதோ ஒண்ணு பார்த்துட்டாரு. அத பார்த்துட்டு என்ன பண்றாங்க, நான் தான் அலெக்சாண்டர் பொண்டாட்டி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு அழுவுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வந்து திடீர்னு அழுவுறாங்க. ஏன் அழுவுற அப்படின்னு கேட்டா, இந்த மாரி என் புள்ளைய நான் ஆத்துல வுட்டுட்டேன். என் புள்ள எங்க போயிருப்பானோ? ஃபிரௌன் வர கொன்றுவாங்கறாங்களாம். இப்ப அவங்க மூசா நபியுடைய தாயாரா மாறியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொரு கேரக்டர் அப்படியே மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது, இது சரியா வராதுன்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. ஆ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய பெரியம்மா பொண்ணோ, சின்னம்மா பொண்ணோ இவங்க. அப்ப கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே என்கிட்ட வந்து உட்காருங்க. உள்ள வந்த உடனே கரெக்ட்டா என்ன பார்த்துட்டாங்க. "நீ அறிவாளர் யோகம் தானே?" அப்படிங்கிறாங்க. என் சேனல் பேரு அது. பார்த்துட்டு, "நீ தானே அது?" அப்படிங்கிறாங்க. அப்ப என் சேனலே விடல. எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. வந்த உடனே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்ச உடனே நான் லெஃப்ட்ல எழுதுறேன். நான் லெஃப்ட் ஹேண்டட். எழுதும்போது உங்க பேர் என்னன்னு கேட்டு எழுதுனப்ப, "நீ ஏன் லெஃப்ட்ல எழுதுற?" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கைய காட்டி அப்படியே முறைச்சுக்கிட்டு இப்படி தான் பேசுறாங்க. எனக்கு பயம். இந்த அம்மாக்கு ஜின்னு கின்னு இருக்குமோ? நம்ம வீட்ல வந்து நமக்கு ஒட்டி விட்டுரும். சும்மாவே நமக்கு ரொம்ப இதா இருக்கும் அப்டின்ட்டு. நான் அப்படி முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். அந்த அம்மா வந்து "ஏன் லெஃப்ட்ல எழுதுற?" அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு லெஃப்ட் ஹேண்டடுங்க நான் சின்ன வயசுல. அவர் சின்ன வயசுல இருந்து லெஃப்ட் ஹேண்டடா. "சத்த சும்மா இரு. அவர் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கிறாரு." பக்கத்துல அவங்க அண்ணன் உட்கார்ந்துட்டு. என்னன்னு கேட்டா இந்த அம்மா ஒரு கனவு கண்டுச்சாம். அந்த கனவுல கேரி பேக்ல ஒரு கைய வெட்டி இப்படி தூக்கிட்டு போனானுங்களாம். அது லெஃப்ட் ஹேண்டடாம். அதுவும் இதுவும் ஒண்ணா இருக்கு. என்னம்மா மெர்ஜி பண்றீங்கங்கிற மாரி ஆயி, அதுக்கப்புறமா வந்து உட்கார்றாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் டிசிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சர்ல வந்து கோஸ்ட் பாயிண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து நான் போடுறேன். அந்த கோஸ்ட் பாயிண்ட்ங்கிறது மனநலம் சார்ந்த பிரச்சனைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றது. அப்ப அந்த பாயிண்ட் போட்ட உடனே ஃபர்ஸ்ட்டே நான் பயந்து பயந்து தான் போடுறேன். ஏன்னா, எனக்கு ஆல்ரெடி நான் அந்த ஜின்னு மேட்டர்லாம் ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும் எனக்கு. அதனால இந்த அம்மா வந்து பேசுறதெல்லாம் பயமா இருக்குது, சொன்னதெல்லாம் பயமா இருக்குன்னு நான் ஊசி போடுறேன். போட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, கத்த கிளம்பிருச்சு அந்த அம்மா. ஊசி குத்துன விதத்துக்கு ஊ ஊன்னு ஊள விடுது, ஒரு மாரியா கத்துது. எனக்கு பயமா தாங்கல. யாரும் போவாதீங்கன்னு உட்கார வச்சுட்டேன். வந்த குடும்பம் அப்படியே மொத்தமா உள்ள உட்கார்ந்திருக்கு. நான் ஆயத்து குர்ஸ ஓதிக்கிட்டே உட்கார்ந்திருக்கேன். எனக்கு பயம்ன்னு. ஒரு சிட்டிங் முடிஞ்சிருச்சு. 2வது சிட்டிங் வரும்போது நார்மலா வந்து ஊசி போட்டுக்கிட்டாங்க. 3வது சிட்டிங் வரும்போதும் நார்மலா பண்ணிக்கிட்டாங்க. 4வது சிட்டிங் வரும்போது, "நீ என்னென்ன பண்ண தெரியுமான்னு?" அவங்கள்ட்ட இதெல்லாம் சொல்றாங்க. "நீ இந்த மாரிலாம் பண்ண" அப்படின்னு சொல்லும்போது, "நானா இப்படிலாம் பண்ணேன்? எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால இப்படி பண்ணியிருப்பேன்" அப்படிங்கிறாங்க. அப்ப இது என்னன்னா, தூக்கம் ரொம்ப கம்மியானுச்சுன்னா, இந்த மாரி பிரச்சனை வரும். அந்த மாரி தான் இப்ப சக்கீல் பின் அனீஃபும் ஆயிருக்கலாம். ஒண்ணு மனநோயாளி ஆயிருக்கலாம். இல்லன்னா இந்த மாரி ஏதாவது பின்னாடிலருந்து தூண்டி, "நீ இப்படிலாம் பேசுன்னு" சொல்லி சித்தரிச்சு இவர உருவாக்கி வச்சிருந்திருக்கலாம். அது அல்லாஹ் ஆலம். ஆனா இவர் நபியான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. இப்ப இந்த விஷயத்த தான் நம்ம கிளாரிட்டி குடுக்கணும். ஏன் குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து சமூகத்துடைய நிலை வந்து இஸ்லாம் சார்ந்த அறிவுல ரொம்ப கம்மியா போயிருச்சு. ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க, முழுசா இஸ்லாத்த விட்டு வெளிய போலாம் எப்பன்னு சொல்லி கால தூக்கிட்டு நிக்கிறாங்க. லைன கிராஸ் பண்றதுக்கு. ஒரு குரூப் என்ன பண்றாங்க, உள்ள பூரணங்கிற பேர்ல ஃபேண்டசி கதைகள் பக்கம் போறாங்க. ஃபேண்டசியா இஸ்லாத்த எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா, ஹாரி பாட்டர் லெவலுக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு பொம்மை படத்த எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு இந்த மாரி ரொம்ப இதா இருக்கும்ல, அந்த மாரி கதைகளா சித்தரிச்சு, அப்படி பாவிச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சுடுறாங்க. எத பார்த்தாலும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு உக்கிரமாயி எத பார்த்தாலும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க வீட்ல ஏன் இப்படி இருக்கு? அப்ப இதுக்கு காரணம் ஒரு இது. ஃபித்னா இது வந்து ரசூலுல்லாஹ் இத பத்தி முன்னறிவிப்பு செஞ்சு அந்த மாரி பேசுறதுல சில விஷயங்கள் சரியாவும் இருக்கும். பல விஷயங்கள் தப்பாவும் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, எத பார்த்தாலும் தஜ்ஜாலு, எத பார்த்தாலும் ஃபித்னா, எத பார்த்தாலும் அந்த ஜின்னு அது இதுன்ட்டு.
செல்போன்ல இது அது இது எல்லாத்துலயுமே ஃபித்னா இருக்கு. செல்போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி அணுகணும்னா, எல்லாமே பொதுவு. நமக்கும் பொதுவு, சைத்தானுக்கும் பொதுவு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வந்து பூமியில இறக்கும்போது என்ன சொல்றான்? நீங்கள் மூவரும் இறங்குங்கள்ங்கிறான். ஆதமும், ஹவ்வா வேற யாரு? இப்லீஸும் தான். 3 பேரும் இறங்குங்க. குறிப்பிட்ட காலம் வரை இந்த உலகத்துல வாழ்க்கை வசதி இருக்கும். அது என்ன சொல்றான்? 2 பேரு 2 பேருக்கும் பொதுவு. ஆதமுக்கும் பொதுவு, சைத்தானுக்கும் பொதுவு. இதே ஃபோன்ல நான் வந்து பயான் பண்ணியும் வீடியோ போடலாம். இதே ஃபோன்ல நான் தப்பான விஷயங்களையும் வீடியோ எடுக்கலாம். இதே மைக்க வச்சு நான் பயானும் பண்ணலாம், பாட்டும் பாடலாம். எல்லா விஷயங்கள்லயுமே நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. பயன்படுத்துற விதங்கள் தான் இருக்கு. அப்ப இது தவறுகளுக்கு அதிகமா வழி வகுக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு உலகமே தவறுக்கு தான் வழிவகுக்குது. எல்லாம் வந்து எல்லாரும் எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க? தப்புக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப இந்த பொங்கல் பரிசுன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு குடும்பத்துக்கு ரூ. 3000 குடுக்க போறாங்க. இந்த ரூ. 3000வ நல்ல குடும்பத்துல உள்ளவங்க நல்ல விதமா செலவு பண்ணுவாங்க. குடிகார குடும்பத்துல உள்ளவன் என்ன பண்ணுவான்? குர்ரி காசுன்னு புடிங்கிட்டு போய் அவன் தண்ணி தான் அடிப்பான். அதுக்காண்டி அந்த காசே ஹராம்னு சொல்லிட முடியுமா? தப்புன்னு சொல்லிட முடியுமா? யார் எதுக்கு பயன்படுத்துறாங்கங்கிறது தான் மேட்டரு. ஃபித்னா எல்லாத்துலயும் இருக்கு. ஃபித்னால இருந்து விலகி இருக்கிறது எப்படின்னு பேசுறது தப்பு இல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாமே ஃபித்னா, அதனால அதெல்லாம் புறக்கணிக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு பயங்கரமான ஒரு நடத்தைகள்ல ஈடுபடுவாங்க. அப்ப இந்த மாரி ஃபேண்டஸியா அது ஃபேண்டஸின்னு கூட சொல்ல முடியாது. ஒரு மாரி ஒரு உக்கிரமான கடும்போக்கு. பேய் படம் பார்க்கலாம். பேய் படத்துக்குள்ளேயே பூந்துர்றது. பேய் படமாவே வாழ்றது. எங்க திரும்பி பார்த்தாலும் எனக்கு த நன் தெரியிறாங்க, மலாக் தெரியிறாங்கங்கிற மாரி ஃபுல்லா பலாக்காது. அந்த மாரி பேய் தெரியுதுங்கிற மாரி இவங்க எங்க திரும்புறதா இருந்தாலும் தனக்கான ஆதாரங்கள தேடிக்கிட்டு தான் வந்து நபின்னு சொல்லிக்கிறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் எது எதுல கிடைக்குமோ எல்லாத்துலயும் பூந்து இது பண்றது. இப்ப நெறைய பேர் என்ன பண்றானுங்க, தமிழ்நாட்டிலேயே உட்காந்துட்டு நாஸ்டாடமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து இந்த இது சொல்லியிருப்பார். முன்னறிவிப்பு சொல்லியிருப்பார். இந்த மதன் கௌரிலாம் பார்த்தீங்கன்னா, YouTubeல அந்த வீடியோலாம் வரும். நாஸ்டாடமஸின் முன்னறிவிப்பு. இந்த மாரி இந்த காலகட்டத்தில இத்தன வருஷம் கழிச்சு ஒரு புயல் ஏற்படும்னு சொன்னாரு. அதே மாரி ஏற்பட்டுச்சு. இது நடக்கல. இது இனிமேல் தான் நடக்கும் அப்டின்லாம் நெறைய பேசுவானுங்க. அதெல்லாம் கன்டென்ட் தானே. விக்கிபீடியால எடுத்துட்டு வந்து பேசலாம். அப்படி பேசும்போது நாஸ்டாடமஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடைசியா ஒருத்தர் தோன்றுவாரு. அவரு உலகம் முழுக்க ஆட்சி பண்ணுவாரு. அப்படி இப்படின்லாம் முன்னறிவிப்பு வந்திருக்கு. அந்த முன்னறிவிப்பு கிட்டத்தட்ட மஹதியோட மென்ஷன் ஆகுற மாரி முன்னறிவிப்பு. அதுல அந்த ஆள் கூடுதலா ஒரு விவரம் என்ன சொல்ட்டாருன்னா, அந்த பகுதி வந்து 3 கடல்கள் சந்திக்கிற இடம் அப்டின்ட்டான். அந்த நாஸ்டாடமஸ் சொன்னதா சொல்லிட்டு அந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டான். இப்ப என்ன அர்த்தம்? 3 கடல்கள் சந்திக்கும்னா எந்த இடத்துல சந்திக்குது? கன்னியாகுமரியில தான் சந்திக்குது. கன்னியாகுமரியில நெறைய பேர் உருவாயிட்டானுங்க. நான் இந்த திருப்பூர்ல ஒரு ஆளு நான் தான் ஈசா நபின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. வந்து என்ன சொல்லியிருக்காரு, "நான் உனக்கு ரூ. 20,000 காசு தரேன்." ஒரு யூடியூபர பார்த்து ரூ. 20,000 உனக்கு காசு தரேன். எங்க இத பத்தி நீ பேசு. பேசுனீன்னா உனக்கு மாசம் மாசம் ரூ. 20,000 காசு தரேன். சரி ஓகே. இவரு தான் ஈசா நபிங்கிறீங்களே என்ன எவிடன்ஸ்? அவரே உணர்ந்தாரு அப்படிங்கிறான். ஓ! நாதஸ் திருந்திட்டான். யார் சொன்னா? அவனே சொன்னாங்கிற மாரி எவிடன்ஸ். சரி என்ன அவர கூப்பிட்டு காட்டுங்க, அவர் ஃபோட்டோவ காட்டுங்கன்னு கேட்டா அவர் வழுக்க மாட்டார். ஏன்னா, ஈசா நபி இறங்கும்போது முடியிலருந்து தண்ணி சொட்டுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஆளுக்கு மண்டையில முடியே இல்ல. அப்படிங்கிற மாரி ஆர்குமெண்ட்லாம் வருது. அப்ப இஷ்டத்துக்கு நான் தான் நபின்னு சொல்லிக்கிறதுக்கு 1000 பேர் வராங்க. எனக்கு தெரிஞ்சே நெறைய பேர். என்கிட்டயே ஒரு பையன் வந்து என்ன சொல்றான், நான் தான் மஹதின்னு பேசியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன சொல்லுவான், எனக்கு கனவு வந்துச்சு. ரசூலுல்லாஹ் வந்தாங்க. எனக்கு இப்படி பேசுனாங்க, அப்படி பேசுனாங்கன்னு ஆரம்பத்துல இப்படி ஆரம்பிப்பான். அழுவான், அவன் ஒரு மாரியா பேசுவான். திடீர்னு தன்னை மஹதின்றுவான். அப்ப இந்த மாரி பைத்தியக்காரத்தனமான விஷயங்கள் வருது. அது ஒரு மனநோய். அவங்கலாம் ரொம்ப ரொம்ப கவனிச்சு பார்த்துக் கொள்ள வேண்டிய ஆட்கள். இப்ப ஷக்கீல் பின் அனீஃபையே வந்து இவங்கலாம் என்ன பண்ணணும்னா, தயவு செஞ்சு பார்த்து பராமரிச்சு, கடைசி நேரத்துலயாவது களிமா சொல்லி திருந்த வைக்கணும். இப்ப இவரு பின்னாடி போகக்கூடிய மூடர்கள் என்ன ஆகுறாங்கன்னா, முர்த்ததாகிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க முர்த்ததாயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க இவங்க கிட்ட நீங்க பொண்ணு குடுக்கக்கூடாது, பொண்ணு எடுக்கக்கூடாது, இவங்க பின்னாடி நின்னுட்டு தொழுவக்கூடாது. அந்த அளவுக்கு காஃபீர் ஃபத்வா உண்மையிலேயே இவங்கள நோக்கி தான் திரும்பும். இப்ப எப்படி இந்த ர இந்த மிர்சா குலாம் அகமதுன்னு சொன்னேன்ல, இவருக்கு முன்னாடி ஒருத்தர் நான் தான் ஈசா, நான் தான் மஹதின்னு சொன்னாருன்னு. இவருக்கெல்லாம் மக்காவுக்குள்ள அனுமதியே கிடையாது. இவரு எங்க போய் அங்க போய் நின்னுகிட்டு தன்னை நபின்னு சொல்றது. அங்க அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. அவரு என்ன பண்ணாரு? மவுத்தாவே போயிட்டாரு அந்த ஆளு. கடைசியில அவங்களுடைய மரணம் எப்படி நிகழுதுன்னு பாருங்க. நெறைய பேருக்கு நல்ல மரணங்கள் நிகழும். ஒரு ஆள் வந்து நல்ல மரணம்னு எத சொல்லுவான்? ஒண்ணு அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானா சொல்லுவான். இல்ல சஜிதாவுல மரணம் அடைஞ்சா சொல்லுவான். எந்த நிலையில மரணிக்கிறோங்கிறது இருக்கு. ஒரு சில பேர்லாம் கரெக்ட்டா அவங்களுக்கு நெஞ்சு வலி வரும். அந்த டைம்ல கரெக்ட்டா களிமா சொல்லிட்டு மௌத்தா போவாங்க. அதெல்லாம் நல்ல மரணம். இந்த ஆளுக்கு மரணம் எங்க வந்துச்சுன்னா, டாய்லெட் போயிட்டு இருக்கும்போது மௌத்தா போயிட்டான். டாய்லெட்ல கக்கூஸ்லயே உட்கார்ந்து மௌத்தா போயிட்டான். யாரு? மிர்சா குலாம் அகமது. அப்ப இந்த மாரி தான் சிலருக்கு இழிவடைஞ்ச நிலையில தான் அல்லாஹ் வந்து இது பண்ணுவான். ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்த இத கேலி கூத்தாக்குற வேலைய பார்க்குறது. இப்ப இந்த ஆள் எப்படி மௌத்தா போறாருன்னு தெர்ல. என்ன கதைன்னும் தெரியல. ஆனா இவர் பின்னாடி சுத்துறவங்க திருந்தணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த டாபிக்க பேசணும். ஏன்னா ரொம்ப முக்கியமா போயிட்டு இருக்குது. இவங்க வந்து வெளிப்படையா சோசியல் மீடியாலலாம் பேசல. அப்பல்லாம் பேசுனாங்கன்னா அடி உரிச்சுருவானுவோ. இன்னும் நெறைய தமிழ்நாட்டுல உள்ள மக்களுக்கு இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்குன்னே தெரியாது. இவங்க எப்படி வராங்கன்னா, தாம்பரம் வாசல்ல போய் நிக்கிறாங்க. அதே தப்லீக் ஜமாத் காஸ்டியூமு. ஜிப்பா, தொப்பி, "அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு, "டைம் குடுக்குறீங்களான்னு?" சொல்லி கூப்பிட்டு டீ கடைக்கு போய் டீ வாங்கி குடுத்துட்டு, அப்படியே பேச்ச ஆரம்பிச்சு ஒரு 5 நாள் கிளாஸ் எடுக்குறாங்க. முதல் நாள் முன்னறிவிப்பு மட்டும் பேசுவாங்க.
சிலதெல்லாம் நடந்ததா இருக்கும். இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப உதாரணத்துக்கு வந்து ஆடை அணிந்து நிர்வாணம், அதுக்கப்புறம் வந்து அரபுகள் வந்து போட்டி போட்டுக்கொண்டு உயரமான பில்டிங் கட்டுறது. இந்த மாரி முன்னறிவிப்பெல்லாம் ஹதீஸோட நீங்க காட்டுனா என்ன பண்ணுவீங்க? பாத்தீங்களா நடந்துருச்சு, மறுமை நாள் நெருங்கிருச்சும்பீங்களே. அந்த மாரி முதல்ல உங்கள மண்டைய கழுவிடுறது. ஓகே, மறுமை நாள் சம்பவங்கள்லாம் நடந்துருச்சா? இப்ப வா, அடுத்த நாள் கிளாஸ். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாரா? வரமாட்டாரா? மஹதி அலைஹிஸ்ஸலாம் குறித்த ஹதீஸ்லாம் பேசுறது. அதெல்லாம் தங்களுக்கு சாதகமா எதெல்லாம் கிடைக்குதோ, அதெல்லாம் ஆதாரம் காட்டுறது. அதுக்கப்புறம் ஈசா நபி. இப்ப 2 ஒண்ணு தான். அது ஹதீஸு. அப்புறம் 2 ஒண்ணா அப்ப எங்க இருக்காரு அவரு? அவரு இந்த பம்பாயில இருக்காரு. ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட பையத்து செய்யுங்க. அப்புறம் நான் அவர்ட்ட கூட்டு போறேன் அப்படிங்கிறது. குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் மண்டைய கழுவி, அவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, பையத்து செஞ்சுட்டு ஒண்ணும் இல்ல. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, நல்ல புள்ளையா வாழணுங்கிறது தான் ரூல்ஸு. இப்படிலாம் பையத்து வாங்குறாங்க. அது ஒண்ணும் தப்பான பையத்துலாம் வாங்கல. நல்ல பையத்து தான். ஆனா அத வாங்கி யார்ட்ட கூட்டு போய் பையத்து வாங்க வைக்கிறீங்க? ரசூல்லா அல்லாத ஏற்கனவே களிமா சொல்லி எங்க ரசூல்லாட்ட பையத்து செஞ்சுட்டீங்க. நான் முஸ்லிமா வாழுவேன்ட்டு. அந்த மாரி பையத்து செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஆளு, ஏற்கனவே இருக்கிறத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே போதும். இன்னொரு ஆள புதுசா கூட்டு வராங்க. அவன் நபியான்னு கேட்டா அதுவும் கிடையாது. நபின்னா சொன்ன சொல்ல உறுதியா இருக்கணும். உயிரே போனாலும் நபிங்கிற வாதத்திலிருந்து வெளில வரக்கூடாது. அதான உண்மை. ரசூலுல்லாஹ் தாயிஃப் நகருக்கு போனாங்க. எங்கேயும் கொடுக்காத இன்னல்கள் ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? அதாவது குதிங்கால் நரம்பு வெட்டப்படுற அளவுக்கு கடுமையா சின்ன பசங்கள விட்டு கல்லால அடிச்சு தாக்குனாங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ம என்ன சொல்றது? ரசூலுல்லாஹ்வுக்கு மறக்காத அந்த அளவுக்கு கொடூரமான நிகழ்வு அது. அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்த பிறகு கூட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் அல்லாஹ்ட்ட இருந்து வந்த தூதர்ன்னு தானே சொன்னாங்க. அப்ப தூதர்ட்ட ஒரு உறுதி இருக்கணும்ல. இதுவரைக்கும் வரலாறுல நடந்த எல்லா தூதர்களுக்கும் இதான் நடந்திருக்கு. எல்லாரும் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க? சொன்ன சொல்ல உறுதியா இருந்தாங்களே. நீ என்ன பண்ண? 4 அடி அடிச்ச உடனே பள்ளிவாசல்ல எழுதி குடுத்துட்டு வந்துட்டீல. நான் நபி இல்லங்க, நான் மஹதி இல்லங்க, பொய் சொன்னேங்க. இனிமேல் இந்த மாரி பண்ண மாட்டாங்கன்னு எழுதி குடுத்துட்டு வந்துட்டு, திரும்ப நபின்னு சொன்னா? அப்படி அத செஞ்சிருக்க கூடாது. உயிரே போனாலும் நீ நபின்னு சொல்லியிருக்கணும். நீ ஈசாவா இருந்தா உயிரும் போயிருக்காது. ஏன்னா உனக்கு மிஷன் இருக்கு. நீ உலகத்தையே ஆட்சி பண்ணணும். எல்லா வேலையும் இருக்குது. அதுவும் நீ செய்யல. அதுவும் இல்லன்ட்ட. அது ஒரு ஹதீஸ்ல பாதிய ஏத்துக்கிட்டு பாதிய நிராகரிச்சுட்ட. அப்ப நீ எப்படி நபி? அப்ப இப்படி இந்த மாரி எந்த விஷயங்கள பத்தின நாலேட்ஜும் இல்லாம, இவங்க சொல்றதெல்லாம் நல்லா வாழைப்பழம் மாரி பேசுவானுங்க. வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நபி சொன்னாருங்க. இதுக்கு மேல என்னங்க? எம்எல்எம் சிஸ்டம் மாரி இந்த நபிய விக்கிறானுங்க. இப்படி ஒரு நபி இருக்காரு, பையத்த செய்யுங்க, அப்படி இப்படி சொர்க்கத்துக்கு நன்மாராயம். சொர்க்கம் டிக்கெட். இப்ப நான் சொன்னேன்ல, முஸ்லிம்கள்ட்ட 2 விஷயங்கள் தான். ஒண்ணு என்னன்னா, இன்னொருத்தன பார்த்து காஃபிரும்பான். இல்ல நான் தான் சொர்க்கத்துக்கு போறவன்பான். இது எல்லா ஜமாத்து, எல்லா கொள்கையில உள்ளவங்கள்ட்டயும் இருக்கு. இப்ப அதையே காட்டி ஒருத்தன் ஏமாத்த முடியுமா? முடியாதா? இப்ப அதான் அங்க நடந்திருக்கு. என்ன பண்றாங்க? சொர்க்கத்துக்கு டிக்கெட் இருக்கு. வரியான்னு கூப்பிடுற மாரி இருக்கு. அப்ப எங்க பையத்த செஞ்சுட்டா என்ன அர்த்தம்? நல்லடியார்கள்லாம் இறந்துருவாங்க. நல்ல அந்த தூய்மையான காத்து மூலியமா அழிக்கப்பட்டா என்ன அர்த்தம்? அவங்கலாம் சொர்க்கவாசின்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு அப்படி மரணம் வேணுமா? இவர்ட்ட பையத்த செய்யுங்கிற மாரி வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதிலிருந்து ரொம்ப நம்ம உஷாரா இருக்கணும். அதிலிருந்து பாதுகாக்கப்படணும்னா, இந்த விஷயங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இன்னைக்கு வரக்கூடிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஊருக்கு வராது. கொஞ்ச நாள் ஆகும். இது பெருசாகும். கொஞ்சம் நெறையா ஆட்கள் உருவானாங்கன்னா வருவாங்க. அவங்கள்ல பேச்சு திறமை கம்மியா இருக்கிறவங்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் பேச்சு திறமை உள்ள ஒரு ஆள் வந்து பேசுனான்னா என்ன பண்ணுவான்? அவனே ஈஸியா பேசுவான். வாழைப்பழம் மாரி பேசுவான். எல்லாருமே ஈஸியா ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் அங்க இருக்கும். ஆனா, இதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன முன்னறிவிப்புகள்ல அவங்க முரண்படுறாங்க? இதுவரைக்கும் அவங்களுடைய தாவால குரானே இல்ல. குரான வச்சு எவனுமே தாவா பண்ண மாட்றான். இந்த முன்னறிவிப்ப பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கான். மத்த விவகாரங்கள்ல அவங்கள்ட்ட தாவாவே கிடையாது. அப்ப இதெல்லாம் நம்ம உஷாரா இருக்க வேண்டிய விஷயங்கள். அதனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பின்னாடி அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுடைய சமூகத்த காப்பாத்தணும்னா, இனிமேல் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தபடியா எந்த தூதரும் கிடையாதுங்கிறத சொல்லணும். ஈசா நபி வராங்கன்னா, வரமாட்டாங்கன்னு ஒரு கூட்டம் நம்புது. வருவாங்கன்னு நம்புறவங்க கூட எப்படி நம்புறாங்க? அந்த ஈசா நபி தான் வருவாருன்னு நம்புறாங்க. அதுவரைக்கும் பிரச்சனையே கிடையாது. புதுசா ஒருத்தர் பொறந்து வருவாருன்னு சொன்னா, அது ஏத்துக்க கொள்ளக்கூடியது கிடையாது. அதனால அதுல உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உரைய நான் பேசியிருக்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا